நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் நேர்த்தியாக செய்து வருவதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதியும் உடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, ஆராதனை வேலை, உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். உம்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய திருவார்த்தையை கேட்டு உமக்குள்ளே இன்னும் அதிகமாக ஓங்கி வளர உதவி செய்யும் ஆண்டவரே. மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடலின் 175வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 175. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அவர் நம் மீது எவ்வளவு அன்பும் கருணையும் இரக்கமும் உடையவராய் நம்மை மட்டும் நடத்தி வந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவர் நல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடை கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை என்ற இந்த பாடலை பாடுவோம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடி இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடி இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல, அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல, அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. வேலனும் இவ்வேளைக்கு எளியோர்க்கும் தீடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். வேலனும் இவ்வேளைக்கு எளியோர்க்கும் தீடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம், கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே, கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும், வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும், வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. சீயோனில் சிறப்புடன் சேர்ந்திட இயேசு
வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சியோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவைப் போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவைப் போல் வேறு நேசரில்லையே. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவைப் போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவைப் போல் வேறு நேசரில்லையே. அல்லேலூயா. 220வது பாடல். அடுத்ததாக 220வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரையை நம்பி ஜீவிப்பவர்களுக்கு கவலை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு பாடலை உணர்ந்தவர்களாய் எல்லோரும் சேர்ந்து பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் என்ற அந்த பாடல். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை அடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே
பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமரின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகு அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகு அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மை கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மை கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மாறா ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கை
காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. கடைசியாக 152வது பாடலை நாம் பாடுவோம். 152வது பாடல். கர்த்தரை நம்பி வாழ்கிற நமக்கு இப்பொழுது பாடினது போல ஆண்டவர் வைத்திருக்கிற சுவிசேஷம் என்னவென்றால், எப்பொழுதும் சந்தோஷமாய், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த பாடல் வரியிலே உணர்ந்தவர்களாய் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நெருக்கத்தின் நேரத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்பதையே நம்ம ஆண்டவர் நமக்கு சுவிசேஷமான ஒரு வாழ்க்கையை நமக்கு அளித்திருக்கிறார். அந்த பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும், பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும், ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும்
தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாய் இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். நாம் பாடினது போல நம்மை அழைத்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நம் சந்தோஷமாய் வாழ்வதே ஆண்டவர் நமக்கு அவருடைய சித்தமாக நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நாம் அதை ஒருபோதும் இழந்துராதபடி கர்த்தரையே சார்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையும் அவர் நமக்கு கற்றுத்தருகிற நம்முடைய அன்புள்ள ஆண்டவராய், ஒருபோதும் நம்மளை கைவிடாத ஆண்டவராய், நம்மளை எப்பொழுதும் ஆற்றி தேற்றுகிற நம்முடைய ஆண்டவராய் இம்மட்டும் நம் வாழ்வில் நடந்து எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே கூட அதில் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிற அன்புள்ள ஆண்டவராய் நம் வாழ்வில் வந்திருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நாம ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதால் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமே. நீர் நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே, நீரே எல்லா வல்லமைக்கும் பாத்திரராக இருந்து எங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு உடைய வல்லமையை வெளிப்பட செய்கிறீரே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராரே எங்களை சுற்றி திரிகிறீங்களே, அதற்காக நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் லார்ட். தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். உடைய அன்பிற்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடலின் ஆழம் போல கருணையோடு இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட், பிரைஸ் யூ ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். நம்ம எல்லோரும் சுருக்குமாய் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஓகே, மார்க் 6:52 வசனம். அவருடைய இருதயம் கடினமுள்ளவர்களாக இருந்தபடினாலே அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இது போன்ற ஒரு பகுதியை நாம் ரொம்ப வேகமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நாம் வெறும் 5 அப்பத்தை வைத்து அல்லது 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்ததை மாத்திரம் வைத்து கொண்டோ அல்லது அதற்கு பின் நடந்த அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அவர் கடல் மீன் நடந்து வந்து அவர்களை தூக்கிவிட்டு அவரை பாதுகாத்த அந்த பகுதியை வைத்தோ மாத்திரமே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று அவர் கேட்பார். உவமையினுடைய கதையை புரிந்து கொண்டீர்களா என்பது அல்ல. அது வேண்டுமானால் சண்டைகளை பிள்ளைகளுக்கு அந்த கதையை மாத்திரம் நாம் சொல்லலாம். பட் பிரிசிபிட்டேட், அதனுடைய முடிவு என்ற கடைசியில் வருகிறதே பாருங்கள். அதை விளங்குவதற்குத்தான் வேர் கால்டு ஃபார் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ளதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ வாட் இஸ் பிஹைண்ட் அவர் செய்து காண்பித்த நடப்பித்த அந்த அற்புதங்கள் நிகழ்ச்சிகளிலே என்ன பின்னால் இருக்கிறது என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சீசலாக இருப்போம். ஆண்டவர் நம்முடைய சீசலை பார்த்து சொன்னார், இந்த உலக மக்களுக்கு இதெல்லாம் உவமைகள் தான், பட் ஃபார் யூ உங்களுக்கு அது அல்ல, தேவராஜ்யம், அதற்கு பின்னால் இருக்கிற தேவராஜ்யத்தை காணுங்கள் என்று சொல்லுவார். ஆகவே நாம் பார்க்குற இந்த முக்கியமான ஒரு
ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவருடைய இருதய கடினமுள்ளவர்களாய் இருந்தது படினாலே அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். எதை அவர் உணராமல் போனார்கள்? அதுக்கு முந்தின அந்த பெரிய ஒரு 10 வசனங்களுக்கு முன்னால் அது எழுதியிருக்கிறது. இயேசு 34ஆம் வசனத்திலே கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இவ்விதமாய் அவருடைய அந்த மனதுருக்கத்தை வைத்துத்தான் அதுக்கு கீழே உள்ள அந்த பகுதிகளை வெகு நேரம் 35ஆம் வசனத்தில் வெகு நேரம் ஆகிவிட்டது, அவர்களுக்கு சாப்பாடு தர வேண்டும் என்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே நடக்கிறது. அந்த நடந்த பொழுதுதான் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு பையன் வைத்திருக்கிறான் என்று அவர்கள் சொல்ல தொடங்குகிறார்கள். அதை கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை ஆசீர்வதித்து அதை 5000 பேரும் புசித்து அந்த 5 அப்பவும் 2 மீன் சாப்பிட்டு மீதியான 12 கூடைகள் கூட அவர்கள் சேர்த்து அதை வைத்தார்கள். ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியை இவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அந்த அப்பங்களை குறித்த ஒரு உணர்வு, அந்த அப்பங்களை குறித்த உடனே அப்பத்தை வைத்த உணர்வு வருகிறது. அப்பத்தின் மூலமாய் அவர் காண்பித்த ஒரு உணர்வு என்று ஒரு இருக்கிறதே, அதை அவர்கள் அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆவியானவர் இங்கே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் மனதுரை. ஆகவே 5 அப்பம் 2 மீன் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியில் அல்ல, அதை விட மேலாய் அவருடைய மனதுருக்கம்தான் பெரியது. 5000 பேர் போஷித்தார் என்பது கூட பெரியதல்ல, அவருடைய மனது உருக்கம்தான் அங்கே பெரியது. ஆகவே அந்த உருக்கத்தை அவர்கள் உணராமல் போனதென்று சொல்வதற்கு எது வேண்டும் என்று தெரியுமா? வெளியே உள்ள பகுதி அல்ல, இன்சைட் த ஹார்ட், இருதயத்திலே உணர்ந்திருக்க வேண்டும். அவருடைய மனதுருக்கத்தை என்று சொல்லுகின்ற மனது, த கம்பேஷன் ஆஃப் த ஹார்ட், இருதயத்தினுடைய மனது உருக்கத்தை எங்கே ஒரு உணர முடியும்? வெளியுள்ள நிகழ்ச்சியை வைத்து உணர்ந்து கொள்வது சண்டே கிளாஸ் பிள்ளைகள் உணர்வதை போல் இருதயத்தில் ஒன்றை உணர்ந்திருக்க வேண்டுமே. எதை உணர்ந்திருக்க வேண்டும்? காட் இஸ் கம்பேஷனட், தேவன் மனதுருக்கம் உள்ளது. ஆகவே எங்கே உணர வேண்டும் என்று இருப்பது செயல் வெளியே நடக்கிறதை அது நன்றாய் விளங்கி கொண்டோம். அதுவாக உணர்வது இன்சைட் த ஹார்ட், இருதயத்தில் உள்ளதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஹவு காட் இஸ், ஹவு ஜீசஸ் இஸ், இயேசு எப்படி இருந்தார் அதைத்தான் உணர்ந்திருக்க வேண்டும். எப்படி இந்த 5 அப்பம் 2 மீனும் அங்கே வந்து விழுந்தது, அதை ஆசீர்வாதத்துடன் பிக்கிற்கு வந்து கொண்டே இருந்ததை, அதையெல்லாம் ஒரு திடீர்னு கூட வந்தது என்றெல்லாம் அல்ல. அது அந்த சாரிபாத் உதவியை போலவே நீ கொடு பின் பார்க்கலாம் என்று சொன்னவுடன் சுற்றவுடன் அடுத்த தோசைக்கு வருகிறது, சுற்றவுடன் இன்னொரு தோசை வருவதை போல் எடுக்க வந்து கொண்டே இருக்கிறதை போல் காண்கின்ற ஒரு அற்புதம். அதை ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெளிவாய் அங்கே சொல்லப்பட்டதை போல் சொல்லப்படாவிட்டாலும் சம்திங் நேச்சுரலாக வருவதை போல் தான் வந்ததே இல்லாமல் பொத்து என்று அதை வழுவதை போல் இல்லை. அங்கே ஒரு அந்த பரிசைகளை சிலர் கேட்டார்கள், நீர் வானத்திலிருந்து அப்பம் கொடும் அப்போல் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் இந்த கூடையிலிருந்து வந்த அப்பத்தை குறித்து அவர்களுக்கு உணர்வில்லை. இவர்களுக்கு வானத்திலிருந்து பொத்து என்று விழுந்தால்தான் இவர்கள் அதை நம்புவார்களாம். ஆகவே வெரி நேச்சுரலி, இயற்கையாகவே ஃப்ரம் தி ஹார்ட், இருதயத்திலேருந்தே வந்ததை போல் வந்தது. மனதுருக்கம் என்று சொல்வது தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். அதை இயேசு கிறிஸ்து இந்த எளிய இந்த ஓமை இந்த நடந்த நிகழ்ச்சியின் மூலமாய் எல்லோருக்கும் உணர்த்த விரும்பினார். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், நாமினல் கிறிஸ்தவனுக்கும், அவன் கிறிஸ்தவனாக இருந்து ஞானஸ்நான அபிஷேகம் பெற்று தாறுமாறாய் வாழ்கின்றானே அவனுக்கும் இந்த ஊமை தெரியுமா? எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இயேசு மனதுருக்கம் உள்ளவர் என்பதை தன் இருதயத்திலே பெற்றிருந்தால் ஹீ இஸ் எ பிளஸட் மேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரி, ஒரு மனிதன் எப்படி இருந்திருக்க வேண்டும்? நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல என்பதை அறியாமல் எப்படி அவன் பரிசுத்தராக இருக்க முடியும்? ஹவ் ஜீசஸ் வாஸ் ஹோலி, எப்படி அவர் இயேசு பரிசுத்தராக இருந்தார்? விசாரம் செய்யவில்லை, அவை பரிசுத்தர் என்று நாம் சொல்லவில்லையே. அதை விட மேலாய் என்னை இருதயத்திலேயே விசாரம் இல்லாது வாழ்ந்தாரே, அதுதான் மேன்மை என்று அறிந்தவன் அதே போல் உள்ள பரிசுத்தத்தை விரும்புவான். ஆதி நாட்களில் கேள்விப்பட்டதை நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பீர்களாக, அதை நீங்கள் செய்யவில்லை தான்.
உடனே அதை பரிசுத்தம் என்று எண்ணிக்கொண்டீர்கள். இருதயத்திலே நாள்தோறும் விபச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறதே. பஸ்ஸில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுதும் அந்த வீதியில் நடந்து வரும் பொழுதும் அந்த தெருவை சுற்றி வரும் பொழுதும் இந்த டேர்னிங் பாயிண்டில் வரும் பொழுதும் அந்த வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வீட்டை பார்க்கும். அப்போ எவ்வளோ அசோசியல். நானும் வலிவனாக இருந்து கெட்டுப்போன மனுஷன் தானே. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிப்பதற்குள்ளாகவே இது போன்ற பாவங்கள் இருதயத்தில் ஏராளம் செய்த மனுஷன் தானே. ஆக ஐ நோ தட் அங்கே இருதயத்தின் பரிசுத்தத்தை இயேசு விரும்புகிறார் என்று கண்டேனோ அன்றுதான் எனக்கு சுவிசேஷம் தொடங்கியது. நல்ல சுவிசேஷம் வெளியே உள்ள போராட்டம் அல்ல, இருதயத்திலே எனக்குள்ளேயே அதை கொன்றுவிட முடியும், அதை அழித்து விட முடியும். தோன்றுகின்ற இடத்திலேயே அந்த பூச்சி நசுக்கி விட முடியும், அதை ஒழித்து விட முடியும் என்பதை அறிந்த பிறகுதான் நான் பரிசுத்தராய் வாழ்கிறதுக்கு நான் முன்னேறி நான் செல்கிறேன். எப்பொழுது நான் பரிசுத்தராக இருக்கிறது போல அவருடைய பரிசுத்தத்தை இன்னதென்றே விளங்கி கொள்ளாத ஒரு மனுஷன் ஒரு பாவமன்னிப்பை மாத்திரம் வாங்கி கொண்டு அவரை பின்பற்ற மாட்டான். நீ பாவமன்னிப்பை வாங்கி விட்டது சரிதான், என்னை பின்பற்று என்று சொல்லும் பொழுது சுகமான அந்த மாமி பேதுரு மாமியோட சுகமடைந்தவுடன் இயேசுவை பின்பற்றி அவள் சென்றாள் என்று எழுதியிருக்கிறது. அங்கே அவள் அந்த மரியாள் அந்த வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கே தேவன் ஆண்டவர் லாசருவை எழுப்பி வைத்த உடனே அவர்களுக்கு அவள் விருந்து வைத்தாள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். தே அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட் ஆஃப் காட். என்னுடைய இருதயத்தை அறிந்திருந்தார்கள். அவரை பார்த்து தான் நான் பின்பற்ற முடியும். ஆகவே மனதுருக்கம் என்ற ஒரு பகுதி இருக்கிறதே, அதை நீங்கள் இந்த அப்பத்திலே கண்டீர்களா என்று தான் அவர் நம்மை கேட்கிறார். இது அவருடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடினாலே அப்பங்களை குறித்து அவர்கள் உணர்வடையவில்லை. என்ன உணர்ந்திருக்க வேண்டும்? கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம். அடேங்கப்பா, அதில் அந்த மனதுருக்கம் இருந்தாலே போதும். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்வதெல்லாம் கீழே வேறு விதமாக இருக்கிறது. சீசர்கள் செய்த காரியங்கள்லாம் வேறு விதமாக அங்கே பார்க்கத்தானே நாம் செய்கிறோம். ஆனால் அவரோ அதெல்லாம் அவர் பார்க்கவில்லை. முதலாவது என்ன தேவை என்று சொன்னால், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காட்ஸ் கம்பேஷன், மை காட்ஸ் கம்பேஷன். என்னுடைய தேவனுடைய மனதுருக்கத்தை உணர்ந்திருந்தால் ஒழிய, நான் உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதே போல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறதே போல, அவருடைய இரக்கத்தை புரியாத ஒரு மனுஷன் பின்பு எப்படி அவன் இரக்கத்தை காண்பான்? இரக்கம் காட்டப்பா என்று சொன்னால், வேண்டுமானால் அந்த கோயில் வாசல்லே ஆலை வாசலில் உட்கார்ந்தவர்களுக்கு சில்லறை போடுவதற்கு வைத்து கொண்டு காசை ஒரு ரூபாயை தூக்கி போட்டு போய்விட்டால் இரக்கம் என்று எண்ணிக்கொள்வதா? அதுவா இரக்கம் என்பது இட் ரிலேட்டட் டு ஹார்ட். அது இருதயத்திற்கு உரியது. மனது உருக்கம், அங்கே அது ஒன்று இருந்தாலே போதும். நீங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை போல் அங்கே தோன்றுகிறது. இயேசு எங்கே பையிலே அவர் காசை வைத்து கொண்டு போனார். அவரிடத்திலே அங்கே 200 வெள்ளிப்பணம் வேண்டும் என்று கேட்டபொழுது, அப்படியா, இந்தாங்கள் வாங்கி கொண்டு 400 வெள்ளிப்பணம் தருகிறேன், போய் வாங்கிட்டு வாங்கப்பா என்று அவர் சொன்னார். நோ, வாட் சப்ளை த பீப்புள், வாட் பிளஸ் த பீப்புள் இஸ் த கம்பேஷன் ஆஃப் த ஹார்ட். இருதயத்தில் மனதுருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு பிச்சை கேட்குற வாசலை கேட்க 1 ரூபாய் தான் கேட்ட அவனுக்கு பொண்ணும் வெளியும் இல்லை பிரதர், பட் ஐ வில் சே ஒன் திங், ஐ கம்பேஷன் ஃபார் யூ. உங்களுக்கு மனதுருக்கம் உண்டு. ஐ நோ சம்திங், ஒன்றை நான் செய்கிறேன், அது உமக்கு வாழ்வளிக்கும் என்று அவர் ஒன்று செய்தானே பாருங்கள். மனதுருக்கத்தின்படி செய்து கொஞ்சம் கையை பிடித்து தூக்கி விட்டவுடன் அவன் பூர்ண சுகமடைந்து ஆலயத்திலே தேவனை துதித்து செல்கிறானே. நிரந்தரமான ஒரு விடுதலையை தருவது தானே மனதுருக்கம். இந்த உலகம் கற்றுத்தருகிறதே போல் அந்த வாசலில் இருக்கிற 1 ரூபாயை போட்டு சென்று விட்டால் மனதுருக்கம் என்று சரியாகி விட முடியுமா? அந்த எளியன் மீது மனதுருக்கம் நீங்கள் வைத்திருந்தீர்களோ, நானும் போடத்தான் செய்கிறேன். ஆனால் போடும் பொழுது ஐ லுக் அட் தட் மேன், அந்த மனுஷனை நான் பார்க்கிறேன், அந்த யாசகம் பண்ணுகிற பெண்ணை பார்க்கிறேன், அந்த குஷ்டரோகியை பார்க்கிறேன். ஏனம்மா இந்த குஷ்டரோகத்தை தீர்ப்பதற்கு வழி இல்லையா என்று நான் கேட்கிறேன். இல்லையா, நாங்கள் போய் மாத்திரை எடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று கேட்கிறேன். இறைவன் இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் என்று நான் சொல்லி ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஏதோ கொஞ்சம் போடுகிறேன் என்று சொல்வது விட, இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் அந்த மனதுருக்கமான அந்த வார்த்தையை ஒரு கிறிஸ்தவன் இழந்து விட்டானோ, அவன் இப்படி தூக்கி எறியது தான் வைத்திருக்கிறான். அதெல்லாம் என்னிடத்தில் இல்லையப்பா, பட் சம்திங் மோர், ஐ ஹவ் கம்பேஷன் ஃபார் யூ. உன் மீது எனக்கு மனதுருக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு மனிதன் இஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ், இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அவர்கள் உணரவில்லை, அந்த பாடத்தை அவர் உணரவில்லை. அது அவருடைய இருதயத்தினுடைய அது கடினமாக இருந்தபடினாலே இந்த மென்மையான தெய்வ சுவாமங்கள் அவர்களுக்கு விளங்காமல் போய்விட்டது.
அந்த மனதுருக்கத்தை அவர்கள் பெற முடியாமல் போனபடினாலே இருதயம் கடினமாகி போய்விட்டது. அதில் யாராக இருந்தாலும் என்ன, சாதாரண செம்பட அந்த மீனவர்கள்லாம், இந்த பேதுரு, இந்த யோவான், யாக்கோபு என்ற இந்த மக்கள் எல்லாம் அப்படி இருந்தாலுமே கூட எளியவர்கள் தான். அவர்களுக்கும் அந்த மனதுருக்கம் வேண்டுமே என்று இயேசு எவ்வளவு பிரயாசப்பட்டார். அதற்கு பிறகு வருகிற அந்த வசனத்திலே கூட 8வது அதிகாரத்தில், மார்க் 8ஆம் அதிகாரத்திலும் இவ்வாறு தான் வாசிக்கிறோம். அவர்களை பார்த்து இந்த அந்த அந்த எத்தனை பேருக்கு 4000 பேர் உள்ளவர்களுக்கு அவர்கள் போஷித்து முடிந்த பிறகு அவர்கள் மீதி கூடையை அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அது நேரத்தில் அவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசு அதை நீங்கள் பரிசேயுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று அவருடைய இருதயத்துக்குரிய புளிப்பை குறித்து தான் கவலைப்படுகிறார். இது அல்ல, இது நீங்கள் கொண்டு வந்து மறந்து விட்டாலும் ஏன் மறந்து என்றெல்லாம் கேட்க போவதில்லை. ஜஸ்ட் ஓகே, லீவ் இட், அதை விட்டுவிடுங்கள் என்று தான் அவர் எண்ணுவார். அப்படி என்ன அவர் சொல்லியிருக்கிறது தெரியுமா? 17ஆம் வசனத்தில் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினாலே நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இன்னும் கூட உணரவில்லையா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா என்று அவரை நேருக்கு நேராய் கேட்டுவிட்டார். இங்கே மார்க் அந்த 52ஆம் வசனத்தில் ஆவியானவர் சொல்கிறார், இருதய கடினம் உள்ளவர்களாக இருந்தபடினால அப்பங்களை குறித்து அவர் உணராமல் போனார் என்று ஆவியானவர் ஸ்கிரிப்டில் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே இயேசுவை நேரடியாக அவர்களை பார்த்து கேட்டுவிட்டார், நீ இன்னுமா உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது என்று அவர் கேட்டார். சரி, 19ஆம் வசனத்தில் 5 அப்பங்களை நான் பங்கிட்ட பொழுது எத்தனை கூடை மீதி வந்தது? 12. நான் 7 அப்பங்களை 20ஆம் வசனத்திலே 4000 பேரை போஷித்த எத்தனை கூடை மீதி வந்தது? அது 7 கூடை. அப்படியானால் 21ஆம் வசனத்திலே நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்று கேட்டார். இன்னும் சண்டே கிளாஸ் போலவே கரெக்டாக பதில் சொல்லிவிட்டீர்களே, அதையெல்லாம் சண்டே கிளாஸ் லெசனை போல் வெளியே வைத்து கொண்டு இருதயத்திலே ஒன்று போக வேண்டுமே, அதை உணரவில்லையே. கடின இருதயம் கொண்டவர்கள் நீங்கள். இத்தனை காரியங்களும் நடந்ததெல்லாம் நான் வானத்திலிருந்து புத்தென்று வந்தேன் என்பதற்காக அல்ல. அதற்கெல்லாம் பெரிய ரகசியம் உங்கள் இருதயத்திற்கு வந்து சேர வேண்டும். கம்பேஷன் ஆஃப் காட், தேவனுடைய மனதுருக்கம் வேண்டும். யூட் பிகேம் எ ரிச் மேன், ஒரு ஐஸ்வர்யவானாய் மாறலாம். யாரையா இது 5000 பேருக்கு இப்படியெல்லாம் சாப்பாடு போடுகிறார் என்று கேட்டு பெரிய தனவந்தராக இருப்பாரோ? அட்டேங்கப்பா, எவ்வளவு செலவழித்து 5000 புருஷர்கள், 5000 ஸ்திரீகள், எத்தனை ஒரு பிள்ளை, ஒரு வீட்டுக்கு 3 பிள்ளை என்றால் 15000 பிள்ளைகள், என்னப்பா அது கூடல் நகரை நிரம்பி இப்படி சாப்பாடு போடுகிறான், எந்த ஐஸ்வர்யவான் என்று கேட்டால் ஐஸ்வர்யவான் இல்லையாம், ஒரு மனதுருக்கம் உண்டவன் ஒரு வந்தான். காசு இல்லாமல் போடுகிறாரையா என்று கேட்டால் எப்படியோ அதுபோன்று சம்பன்னராய் மாற வேண்டும். நாம் பொண்ணு வெள்ளி மீனிடத்தில் இல்லை என்று சொல்வதற்கு தயங்கக்கூடாது. நான் ஐஸ்வர்யவானா? இல்லை. பட் சம்திங் ஐ ஹேவ் வைத்திருப்பது என்னவென்றால், மை ஹார்ட் இஸ் நாட் ஹார்டன், என் இருதயம் கடினமானது அல்ல, நான் இரக்கமுள்ளது. லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். இயேசுவிடத்திலே உணரக்கூடிய கற்றுவர வேண்டுமா? கற்றுவர வேண்டும். அவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் அமைதியுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னாரே. லேர்ன் ஃப்ரம் ஹிம். அவரிடத்திலே போய் நீங்கள் கற்று வர வேண்டும். அதை கூட நீங்கள் உணரவில்லையா? தெய்வத்தினுடைய மனதுருக்கத்தை உணராமல் இருந்து கொண்டு எப்படி ஒரு மனிதன் பிறரிடத்திலே மனதுருக்கமாய் வாழ்வான்? அவன் அடித்து விட்டான், அவனுக்கு கலகம் பண்ணினான் என்று யாரையோ சொல்லி கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் உங்கள் வீடுகளிலே உங்களுடைய கம்பேஷனை எண்ணி பாருங்களேன். ஆர் யூ கம்பேஷனட் வித் ஒன் another? ஒருவருக்கு கம்பேஷனாகவும் அந்த மனதுருக்கத்தை உடையவர்களாகவும் ரோட்டிலே போகும்பொழுது வெளியே வரும்பொழுது கம்பேஷனுடைய ஹார்ட் உடையவர்களாகவும். நான் இப்பொழுது அதிகமாக இந்த பைக்கை இப்பொழுது ஆர்சியெல்லாம் முடிந்து விட்டுப்படினால் ஒரு 4 வருஷம் வெளியே நான் போவதில்லை. இங்கேயே சுற்றி கொண்டே இருக்கிறேன். வெளியே போனால் ஆர்சி எடுக்க வேண்டும், அதில் டிலே ஆகிக்கொண்டே போய் நான் போவதில்லை. இந்த ஓரத்தில் மட்டும் நடந்து போவேன். ஆனால் அந்த நாட்களில் நான் போகும்பொழுதெல்லாம் எத்தனை இடங்களில் நின்று 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 பார்த்து ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே. அங்கே மேலே கூட நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுவார்? அந்த மனதுருக்கத்தை 34ஆம் வசனத்தில் ஜனங்களை பார்த்தான் மனதுருகிறார். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறபடினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. ஐ ஸ்டுட் லைக் தட். இட் இஸ் நேச்சுரல், நாட் ஆர்டிஃபிஷியலாக நான் பேசவில்லை. ஐ ஸ்டாண்ட் ஒரு தாய் பிள்ளை அடிக்கின்ற பொழுது ஐ ஸ்டாண்ட் சம்டைம் ஐ வீப்.
ஒரு மனைவி ரோட்டில் தரத்தரவென்று இழுத்து மிதி என்று மிதிக்கின்ற ஒரு செயலை பார்க்கும் பொழுது ஐ வீப் தேர். அங்கே நின்று மனதுருக்கம் கொண்டு நான் அழுது கொண்டு போவது உண்டு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பொழுது அங்கே நான் நின்று அங்கே இப்படிலாம் நடக்கிறதே என்று ஒரு பதஷ்டம் உள்ளே வருவது உண்டு. நான் கேட்குறேன், நீங்கள் இது போன்ற ஒரு மனதுருக்கத்தை யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ் அலோன். இயேசுவிடம் மாத்திரம்தான் புரிய முடியும். மற்றபடி நீங்கள் காசு இப்படி தூக்கி போட்டுவிட்டு போவதற்கு ஒன்றும், எத்தனை கூடை இடத்தில் இத்தனை கூடை, அத்தனை கூடை இவ்வளோ கூடை, எத்தனை பேர் போசிக்கப்பட்டது, இத்தனை போசிக்கப்பட்டது, த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்று வைத்து விட்டீர்களே. தேவராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறிந்திருக்க வேண்டாமாம். த கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இவ்வளோ மீதி வந்து எல்லோரும் சாப்பிட்டு கூடை நிறைய எடுத்தீர்களே, அதற்கு உணர்வு என்னவென்றால் கம்பேஷன் ஆஃப் காட். தேவனுடைய இரக்கம், ஐஸ்வர்யம். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை உணருங்கள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று எழுதியிருக்கிறே. அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யங்களை இல்லை, அவன் தன்னுடைய களஞ்சியங்களை இடித்து கட்டி ஐஸ்வர்யனாக இருந்தான். அண்டேக்கப்போ சந்ததியாக சேர்த்து வைத்தான். நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு அப்படி சேர்த்து அப்பா குவித்து வைத்து விட்டான். அவன் தன்னுடைய சந்ததிக்கே வைத்து இவள் நிம்மதியாக இருக்கிறானாம். ஆத்மாவே சந்தோஷமாய் நிம்மதியாக இருந்தவன் சொன்னான், மூடனே, யூ ஆர் நாட் ரிச் வித் காட். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக இல்லாமல் உன்னுடைய மூடன் என்றால் எம்டி என்று அர்த்தம். உன்னுடைய இருதயத்தை பார், இருதயத்தில் ஒன்றும் இல்லை, ஐஸ்வர்யவானை போல் பேசி கொண்டிருக்கிறாயே, மதியேடனை என்று அவர் சொல்லவில்லையா? அல்லது ஒரு லாசரை பார்த்து அவன் தான் ரிச் மேன் என்று ஆண்டவர் காட்டவில்லையா? இந்த பூமியிலே சம்பந்தனாய் வாழ்ந்த அவனா ரிச் மேன்? அவன் எத்தனை பேங்க்கில் அக்கௌண்ட் வைத்திருந்தான், அவன் ரிச் மேன். அவன் கார் வைத்திருந்தான், பங்களா வைத்திருந்தான், என்னென்ன முறை செய்தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தை போலவே அவன் அந்த கிறிஸ்தவனை வாழ்ந்து கொண்டிருந்தானே, அவனா ரிச் மேன்? இவன் தான் ரிச் மேன். ஏனென்றால் ஹிஸ் ஹார்ட் இஸ் குட். அவனுடைய இருதயம் தெய்வத்தை அறிந்திருந்தது, தெய்வத்துடைய இரக்கத்தை அறிந்திருந்தது. அவன் ஐஸ்வர்யவான் தள்ளிவிட்டு அந்த உணவை கூட ஸ்தோத்திரம் பண்ணி அவன் புசித்திருப்பான், கண்டிப்பாக புசித்திருப்பான், நன்றில் உரியத்தோடு புசித்திருப்பான், கம்ப்ளைண்ட் இல்லாமல் புசித்திருப்பான். அதை குறித்து அவன் முறுமுறுப்பு கடைசி சாகும் வரைக்கும் அவன் அதைத்தான் தின்று கொண்டு இருந்தான். திடீரென்று அவன் ஐஸ்வர்யனை மாறவில்லை. கடைசி வரைக்கும் அவன் தரித்திரவான் என்று தான் அவனை எழுதியிருக்கிறது. அந்த தரித்திரன் கடைசி வரைக்கும் அந்த சாப்பிட்டவனுடைய இருதயம் இருக்கிறதே, இஸ் எ குட் ஹார்ட். அது நல்ல இருதயம் கொண்டது. இப்பொழுது போய் அவன் ஒரு சொட்டு மனதுருக்கத்தை அவன் எங்கேயோ கேட்குறான். ஒரு சொட்டு மனதுருக்கமும் இல்லையப்பா. காரணம் என்னவென்றால் இரக்கம் செய்யப்படுவாய். உனக்கு மனதுருக்கம் இல்லை, உனக்கு இருதயம் எம்டியாக இருந்து இப்பொழுது ஒரு சொட்டு சொன்ன ஆரம்பித்தாயே, அதை முன்பே நீ கேட்டு அந்த ஒரு சொட்டை சேர்த்து வைத்து மனதுருக்கத்தின்படி வாழ்ந்திருந்தால் இந்த உன்னுடைய வாசலில் கிடந்தவன் வந்ததை போலவே நீ வந்திருந்திருக்கலாமே. உன்னுக்கு நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நித்தியத்திற்குரிய மனதிற்கும் ஒரு சொட்டு கூட உனக்கு இல்லை என்று சொல்லி வைத்து விட்டாரே. திஸ் இஸ் த லா ஆஃப் காட். தேவனுடைய நீதி என்று சொல்வது, பிரமாணம் என்று சொல்வது நம்மால் அளந்து பார்க்கையில் த லா ஆஃப் காட் நெவர் சேஞ்சட். அது மாறுவதே இல்லை. சேர்த்து வைங்கள், பூமியிலேயே சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அப்படியான என்னுடைய சகோதரர்களெல்லாம் அனுப்பி அவர்களை சேர்த்து வைக்க சொல்லலாமே என்று அவன் சொல்லி பார்த்தான். முடியாது. அவன் இருந்த சபையில் ஒருவர் இருந்தார். அவர் பேசின போது அவன் கேட்டானா? என்னுடைய தாசனை கொண்டு நான் பேசினேனே, அதை அவன் உணர்ந்து கொண்டானா? அதை அவன் வைத்து அவன் வாழ்ந்தானா? அங்கே இருக்கிறாள், அவள் சொல்வதை கேட்கவில்லை என்றால், ஒருவன் உயிர் தெளிந்து போய் அவன் சொன்னாலும் ஐயோ பூமியில் இருக்க காரியெல்லாம் உள்டா போல் இருக்கிறதே, பரலோகத்தில் வந்து பாருங்கள், அங்கே தான் மேன்மை இருக்கிறது, இங்கே இருக்கிறது எல்லாம் மேன்மை அல்ல, பரலோகராஜ்யம் மேன்மை என்று அவன் 1000 சொல்லட்டும், அங்கே தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கட்டும், நம்ப மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்படி கடினம் கொண்ட ஒரு ஜனங்களிடத்தில் போய் உயிர் தெளிந்தவளை வந்து சொன்னாலும் கூட கேட்க மாட்டார்கள். இருதயம் திறப்பதில்லை. அவளுடைய பேதர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய இருதயம் திறந்தது என்று இருக்கிறதே, அதுபோன்று திறக்கக்கூடிய இருதயம் கொண்டவர்கள் அநேகர் இருப்பது இல்லை. இருதயத்தில் மாற்றம் அடைவது இல்லை, மென்மை அடைவது இல்லை. நீங்கள் தெய்வத்தினுடைய அந்த மனதுருக்கத்தை ருசி பார்க்காவிட்டால், அதை அறிந்திருக்கவில்லை என்றால், உணர்ந்திருக்கவில்லை என்றால், ஹவு கேன் யூ ஷோ டு அதர்ஸ்? மற்றவர்களுக்கு எப்படி காட்ட முடியும்? முதலாவது தேவனுடைய அன்பை நீங்கள் கண்டால், பின்பு நீங்கள் தேவனுடைய பிறகு அன்பை காட்டிவிட முடியும். முதலாவது தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் ருசித்திருந்தால், யூ கேன் ஷோ த மெர்சி டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்து வந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. டிபெண்டிங் அப்பான் காட் ஃபார் மெர்சி. அவருடைய இரக்கத்தை சார்ந்து, அவருடைய தயவை சார்ந்து, அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவன் இருந்தால் அவன் எப்படி பிரயாசமாக இருப்பான்? எதற்கு எடுத்தாலும் தேவனிடத்தில் ஓடுவான், வாங்கி கொண்டு வருவான், இரக்கத்தை வாங்கி கொண்டு வருவான். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை என்று இருக்கிறதே, அதை போய் ஏற்ற சமயத்திலே போய் கேட்டு கிருபாசனத்திலே வாங்கி
அள்ளி வைத்திருப்பான். தென் ஹி வில் ஷோ டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு அதை காண்பிப்பான். ஏன் அவருடைய இருதயம் கடினமாக இருந்தது? ஏன் அவருடைய வார்த்தைகள் திடித்த வார்த்தைகளாக இருக்கிறது? கொடூர வார்த்தைகளாக சில சமயம் பேசுகிறார்கள், கொள்ளுகிற வார்த்தைகளை போல் பேசுகிறார்கள், அவர்கள் முறைத்து பார்ப்பதை போல் பார்க்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அங்கே நீதிமொழியிலே நாம் வாசிப்பதை போல் அவர் என்ன செய்வார்களாம்? அவருடைய வார்த்தைகளை வைத்து கொள்ளுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. தங்களுடைய வார்த்தைகளை வைத்து அவர்கள் சாடி கொள்கிறார்கள். அவருடைய வார்த்தைகளை அங்கே கருக்குள்ள பட்டயம் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்படிலாம் ஏன் அவர்கள் பேசுகிறார்கள்? பேசக்கூடாது என்று எண்ணினால் கூட பேசிவிடுகிறார்கள். ஏனென்றால் இருதயம் நிறைவினால் தான் பேச முடியும். இருதயத்தின் நிறைவினால் தான் முகபாவனையும் இருக்கும். இருதயத்திலே அவனுடைய எப்படி இருக்கிறதோ அது முகம் அவனுடைய கண்ணாடி என்று காட்டிவிடுகிறது. பளிச்சென்று காட்டுகிறதே, அதை குறித்து வருத்தப்பட வேண்டாமா? ஐயோ, நான் இப்படியெல்லாம் காட்டுகிறேனே, இப்படி பேசுகிறேன் என்று அறிந்து இருதயத்திலே எனக்கு மனதுருக்கம் இல்லை என்று கேட்டிருக்க வேண்டாமா? ஏன் கேட்க முடியவில்லை என்று சொன்னால் தெய்வத்தினுடைய மனதுருக்கத்தை அவர் உணரவில்லை. நான் படித்தேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் இப்படி நன்றாக இருக்கிறேன், ஆகிய இப்படி வாழ்கிறேன், நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் இப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் இவர்கள் எண்ணினார்களே ஒழிய தெய்வத்தினுடைய கிருபை, அந்த தெய்வத்தின் இரக்கம் என்மேல் பெரிது என்று ஓடி 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 சென்றவர்கள் கேட்டு 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 வாங்கியிருந்திருப்பான் என்று சொன்னால் தெய்வ கிருபையில் அவர்கள் ஐஸ்வர்யங்களாக மாறியிருப்பார்கள். தெய்வ மனதுருக்கத்திலே மாறி அந்த கடின இருதயம் உடைந்து 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 நொறுங்குண்டு பிறரிடத்தில் அன்பு செலுத்த துவங்கி இருப்பார்கள். எனவே ஆண்டவர் அவர் சொன்னது என்னவென்று சொன்னார், டேக் யூர் கிராஸ், உங்களுடைய சிலுவை எடுங்கள். அது ஏனென்றால் தன்னை வெறுக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அவனுடைய இருதயத்தின் கடின இருதயத்தை உடைத்திருக்க வேண்டும். தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்று ஆங்கிலத்திலே அந்த நம்ம உள்ள அந்த இட் ப்ளீஸ் a lot to bruise him, அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்று இருக்கிற அந்த பகுதியான நொறுங்குண்டு போக வேண்டாமா? இன்னும் கடின இருதயம் கொண்டிருப்பது குறித்து கேவலம் அழுதிருக்க வேண்டாமா? நானும் இந்த சிலுவையின் பாதையில் ஒரு 46 இயர் நான் ரன்னிங் போய் கொண்டிருக்கிறேன். how many time I would have wept, எத்தனை பேர் அழுதிருப்பேன்? என்னோட கணக்கை நான் சொல்ல வரவில்லை. பட் இட் வாஸ் லைக் தேன். என்னுடைய ஜீவிய காலம் முழுவதுமே அவரிடத்தில் போய் ஆண்டவர் இன்னும் இந்த இருதய கடினம் இருக்கிறதே என்று கேட்டு கேட்டு நொறுங்கி இருக்கிறேன். யாராவது பார்த்து உன்னை இருதய கடினம், எஸ் கடினம் இருக்கிறது தான், இன்னும் நொறுங்கி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அவர் அறியாத இன்னொன்று என்னவென்று சொன்னால் பல ஆண்டுகளாய் நொறுங்கி வாழ்கிறவன், அதை விரும்பி வாழ்கிறவன், தொடர்ந்து நொறுங்குண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன், இன்னமும் நான் நொறுங்க வேண்டிய பகுதி ஏராளம் இருக்கிறபடினால எஸ் ஐ ஹேவ் டு பி புரோக்கன், இன்னமும் நொறுங்குண்டு வாழ வேண்டியதான். மரணவரைந்தும் அவர் தன்னை தாழ்த்தவில்லையா? மரணவரைந்தும் அவர் கீழ்ப்படிந்து சிலுவைக்கு கீழ்ப்படிந்து நொறுங்குண்டு அவர் ஜீவிக்கவில்லையா? அவர் மரணவரைந்தும் அந்த சிலுவையின் பாதையிலே அவர் செல்லவில்லையா? எப்படி அவர் கீழ்ப்படிந்தார்? சிலுவையின் மரணவரைந்தும் கீழ்ப்படிந்தார். தி எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அது வரைக்கும் அவர் நொறுங்குண்டு போகவில்லையா? அதுபோன்று இருதயம் நொறுங்குண்டு இடத்திற்கு வருவதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் மிகவும் கொஞ்சம். They don't learn from God. அவர்கள் கற்றுக்கொள்வதே இல்லை. They think that they know Bible. வேதம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். கேட்டுப்பார்கள், இந்த 5 அப்பத்தை வைத்தும் அந்த 2 மீனை வைத்து கேட்டுப்பார்கள், கதையை சொல்வார்கள். கதையை சொன்ன பிறகு அதில் என்ன சரத்து இருக்கின்ற உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுப்பார்கள். அவருடைய இருதய கடினம் உள்ளவர்களாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்களுக்கு யாதொரு உணர்வும் இல்லை. அல்லது கொஞ்சம் தள்ளி போய் அந்த 7000 பேருக்கு அவர் அப்பத்தை பூசித்தாரே, அப்பொழுது அந்த மார்க் 8ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்தில் அவர்களை குறித்து கேட்டுப்பாருங்க. என்ன அவர் சொல்வார்? இயேசுவே அவர்களை பார்த்து சொல்லிவிடுவார், உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? ஒய் யுவர் ஹார்ட் இஸ் நாட் சாஃபன், மென்மையாக மாறவில்லை. ஏன் இன்னமும் உங்களால் என்னுடைய அந்த மென்மையான அந்த இருதயம் உங்களுக்கு புரியவில்லை? அந்த கடின இருதயம் உடைந்து நாம் வாசித்த அந்த மத்திய 6ஆம் அதிகாரத்தை போல் மனதுருக்கம், த கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஏன் உங்களிடத்தில் வரவில்லை? நான் சொல்கிறேன், கேளுங்க அருமையான சகோதர சகோதரிகளே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு 4-5 கேரக்டர் வைத்திருக்கிறேன். அதில் ஒரு கேரக்டர் என்னவென்று சொன்னால் மனதுருக்கம். தட் இஸ் த திங் ஹீ ஷோ டு த, திரும்பி அவரை செய்து காண்பித்து அந்த மனதுருக்கத்தை, நான் உங்கள் மீது மனதுருக்கமாக இருக்கிறேன் அல்லவோ என்பது காண்பித்தார். தெய்வத்தின் மனதுருக்கத்தை பெற்றவன் ஒருத்தன்தான் பிறரிடத்தில் மனதுருக்கம் கொள்வான். இல்லை என்றால் கடின இருதயம் கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்வான். அவன் நர்த்தனங்கள் சொல்லி முடியாது. அவனுடைய வேறுபாடுகள் தாறுமாறாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் உள்ளே நுழைந்து பார்த்தால்
கடின இதயத்தை கொண்டு அடைத்து ஒடித்து நொறுக்கி போட்டு சின்ன வண்ணமாக மாற்றி வைத்திருப்பான். காரணம் என்னவென்று தெரியுமா? மனதுருக்கம் இல்லை. அந்த இருதயம் கடின இருதயம் கொண்டவர்கள். கொலை செய்வனை பார்த்து கொன்று விட்டானே, கடின இருதயம் கொண்டவன் என்று மனைவியை கொன்றவனை பார்த்து ஒருவன் சொல்வான் என்றால், அதை விட மோசமாய் உன் இருதயமும் கடினமாய்த்தான் இருக்கிறது. அந்த அந்த கோபுரங்கள் அந்த விழுந்ததை 50 பேர் செத்து போனார்களே, அதை குறித்து என்ன? அவளை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? நீ மனம் திரும்பாவிட்டால் உனக்கும் விவாதம் என்று சொல்லி வைத்து போய்விட்டார். யாரையோ குறித்து பேசி கொண்டிருக்கிறான். தன்னுடைய இதயம் கடினமாக இருக்கிறது புரியவில்லை அவனுக்கு. பிறருக்கு அவன் கை ஆட்டுகிறான், கல்லை எறிய பார்க்கிறான். தன்னுடைய இதயத்தில் வசித்தனம் இருப்பது அவனுக்கு புரியவில்லை. பிறரிடத்தில் பார்த்து அவனுக்கு இரக்கமில்லை என்று சொல்லிக் கொள்கிறான். தன் இதயம் கடினமாக இருப்பதை பார்க்க மறுத்து விடுகிறான். இதுபோன்ற ஒரு ஏமாளியாய் நாம் நஷ்டப்பட்டவர்களாய் வாழ்வது சரிதானா? இன்னமும் உணர்வில்லை என்று அவர் கேட்கிறாரே பாருங்கள். எப்படி அவர் கேட்டார் அந்த 8ஆம் வசனத்திலே, இன்னும் உங்கள் இதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களை பார்த்து கேட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை முறை கேட்டிருக்க வேண்டும்? வந்து பார்த்தார், என்னுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டிருப்பானா என்று பார்த்தார், மனதுருக்கத்தை விளையும் கொண்டானா என்று பார்ப்பார். இன்னும் அது கடினமாக இருக்கிறதை பார்த்தார் என்று சொல்லுகின்ற வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டால் பெருநஷ்டம் அல்லவா? அதுபோன்ற பெருநஷ்டத்தை வைத்து வாழ வேண்டும், கடின நெஞ்சம் கொண்ட வாழ வேண்டும். நோ காட்ஸ் கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய மனதுருக்கத்தை நான் அவுட் சைன், வெளியே உள்ள அற்புதத்தை அல்ல, இன்சைன் உங்கள் உள்ளத்திலே உணர்ந்து வாழுங்கள். ஐ நெவர் எக்ஸ்பெக்ட், நான் ஒரு நாளும் ஆண்டவர் எனக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்த வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து வாழ்ந்தவன் அல்ல. ஆனால் ஒன்றை நான் அறிவேன், எல்லா சூழ்நிலையிலும் மத்தியிலையும் ஹி கேட் கம்பேஷன் ஃபார் மீ, என் மீது மனதுருக்கம் கொண்டவர். சிறு சிறு ஒரு காரியங்களிலே கூட ஒரு முறை நான் ஒரு பட்டாணி, அங்கே பட்டாணி அல்ல, ஒரு 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 கடலை பருப்பு போய் கொண்டிருக்கும் பொழுது நான் அங்கே என்னுடைய பிஸ்னஸில் நான் ஏராளமாக வேண்டுமானாலும் என்ன வேணாலும் வாங்கி புசிப்பேன். அப்பொழுது பையில் காசு இல்லை, தட்ஸ் ஓகே என்று இருக்கும் பொழுது ஒரு கடலை பருப்பு சடாண்டு ஒரு கை நீட்டினார். கடவுளே நீட்டினது போல் இருந்தது. திரும்பி பார்த்தேன், ஒரு பிரதர் வாங்குங்கள், நான் வாங்கினேன், நீங்கள் நிற்கிறத பார்த்தேன் வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொன்னார். தட்ஸ் ஓகே. ஆனால் அவர் அதை செய்தார் என்பது எனக்கு பெரிய காரியம். ஐ ஃபெல்ட் த கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தனுடைய மனதுருக்கத்தை உணர்ந்தேன் அல்லவோ. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஐ கேன் சே தட் so many things. அதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் ஏராளம் இருக்கிறது சகோதர சகோதரிகளை. நாட் தட் கடலைப்பருப்பு, ஐ லேர்ன் த கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை இந்த மனுஷர்கள் வாழ்வதற்கு சாக்குப்போக்கு சொல்வதை பார்த்தீங்களா? என்ன சாக்குப்போக்கு சொல்கிறான் இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்தில்? புசிக்கிறதுக்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ள முடியும், இவர்களை அனுப்பிவிட வேண்டும். See that. அப்படி ஒரு வார்த்தை எண்ணி பாருங்கள். இவர்களுக்கு ஒன்றும் இரக்கம் பாராட்டாமல் சென்றமவே அப்படியே விட்டுவிட வேண்டும். போகட்டும், இல்லை தானே, பரவாயில்லை, அப்படி போக விடுவோம். நாங்கள் சொல்கிறேன் இல்லை போ என்று சொல்வதை போல் ஒரு காரணத்தை, அப்படி இது வனாந்திர இடம், இங்கே என்ன வாங்க முடியும், அனுப்பிவிடும். இன்னொரு அடுத்த ஒன்றை சொல்கிறான். எங்கே அவன் சொல்கிறான் அந்த 37ஆம் வசனத்திலே, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்ற ஆங்கிலத்தில் யூ ஷுட் கிவ் சம்திங், ஏதாயிலும் ஒன்றை கொடுங்கள் என்று கேட்டார். ஏதாயிலும் கொஞ்சம் இருக்கிறதா என்று கேட்டார். அது கூட இல்லை என்று தான் சொன்னார்கள். நான் கேட்கிறேன், அவர் கேட்டது அப்பத்தை விட டு ஹேவ் த கம்பேஷன், இந்த ஜனங்கள் மீது உங்களுக்கும் மனதிற்கும் கொஞ்சமாவது இருக்கிறதா என்று கேட்டதே போல்தான். அவர் அதை அவன் கேட்டவுடனே அவர்கள் எப்படி சமாளிக்கிறார் என்று பாருங்கள். நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பம் கொண்டு வாங்கி இவர்களுக்கு புசைக்கும்படி கொடுக்கக்கூடுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். தேர் இஸ் ரீசன். தங்களுடைய மனதுருக்கத்திற்கு காரணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால் 200 வெள்ளிப்பணம் வேண்டுமே ஐயா, அது எப்படி எங்களிடத்தில் இருக்கிறது, அதெல்லாம் தர முடியாது என்று சில காரணத்தை சொல்கிறார்கள். அல்லது செலவழிக்க பயந்து விட்டு சொல்வதை போல் அதெல்லாம் பையில் இருந்தால் கூட அதை ஒன்றும் காட்டாமல் அது எப்படி கொடுக்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, பொங்கல் என்று அனுப்பிவிடுவதை போல் அனுப்பிவிடுவதையும், அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு
போய் பாருங்கள் என்று சொன்னபொழுது, அது என்ன அப்பம், வெறும் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது, 5000 புருஷர்கள் எங்கே, 5 அப்பம் 2 மீன் எங்கே என்று இப்படி கொண்டு வைத்திருக்கிறோம், இதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று கேட்பதை போல் கேட்டபொழுது அவர்களை பசும்புல் மேல் பந்தி பந்தியாக உட்காரும்படி செய்து உள்ளத்தில் கண்ணீர் வடித்திருப்பார். இவர்களுக்கும் என்னுடைய மனதுருக்கம் புரியவில்லை, என்னுடைய சிசில் ஒருவர் கூட இந்த மனதுருக்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை, எல்லோரும் சாக்குப்போக்கை ஒன்றை சொல்லிக் கொண்டே போகிறார்கள். ஏன் என் மனதுருக்கத்திற்கு காரணம் என்பதை இவர்கள் விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் ஸோ சேட். அவர் வருந்தினார், உட்கார வைத்து எல்லோருக்கும் சாப்பிட்டு திருப்தியாகி அவர்களுக்கு அனுப்பினார். பின்பு அவர்களை எங்கே அனுப்பி கொண்டு போகிறார், படகிலே அவர்களை சென்று அவர்கள் நடுக்கடலிலே அவர்களை இயேசு அவர்களை தத்தளிக்கிறதை கண்டு, பெருங்காற்று எதிர்காற்றை வீசுவதை கண்டு நடந்து போய் அவர்களை போகும்பொழுது, ஐயோ இவர் பேய் என்று அவர்கள் கதறுகிறார்கள். பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லி படகிலே அமர அந்த காற்றை அமர்த்தவில்லை. அங்கே போய் உட்கார்கிறார். உட்கார்ந்தவுடன் காற்று அமர்ந்தது. பின்பு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று கூறி 51ஆம் வசனத்தில் அதை கூறி முடித்துவிட்டு 52ஆம் வசனத்திலே அவருடைய இருதய கடினம் உள்ளவர்களாக இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர் உணராமல் போனார்கள். ஏன் அந்த புயல் காற்று வீசின அந்த நேரத்திலாவது உணர்ந்திருந்திருக்க வேண்டாமா? அவர் ஜீசஸ் எங்களுடைய எஜமான், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் நம்பி வாழ்ந்திருக்கிறோமே, நம்முடைய எஜமான், அவர் நிச்சயமே நம்மை பாதுகாப்பார் என்ற அந்த உணர்வை they have not learned it from Jesus. இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. How long you come to church? எவ்வளவு சபைக்கு நீங்கள் எத்தனை காலம் வந்திருக்கிறீர்கள்? ஸோ ஓகே, have you learned the compassion of Christ? கிறிஸ்தனுடைய மனதுருக்கத்தை நீங்கள் விளங்கி கொண்டீர்களாம். இன்னமும் நான் பிச்சைக்காரனை கூட யாராவது மனதுருக்கத்தை காட்ட வேண்டும் என்று மனுஷனை நான் நோக்கி பார்த்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். ஐ should look unto Jesus. இயேசுவை நான் நோக்கி பார்த்து give me that, அதை எனக்கு தாரும், அந்த உணர்வை இங்கே பெற்றிருந்திருக்க வேண்டும். அவள் பசியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு காசு வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு நபரை நான் தேட வேண்டும், ஒரு ஐஸ்வர்யவானை நான் தேடி இருந்திருக்க வேண்டும். ஐ ஹவ் லேர்ன்ட் த கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஃப்ரம் A to Z. குடும்பத்தில் இருந்தாலும் சரிதான், சபைக்குரிய காரியங்கள் இருந்தாலும் சரிதான், A to Z, 1 முதல் 100 வரை, அல்லது A to Z, ஆ முதல் அக்கு வரை என்று சொல்வதை போல் ஐ ஃபவுண்ட் த கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பர்சனலி, தனிப்பட்ட விதத்திலே, டு மை ஃபேமிலி அண்ட் டு த சர்ச் பார்த்துருக்கிறேன். அதுபோன்ற ஒரு கம்பேஷனை லேர்ன் பண்ணுகின்ற நல்ல இருதயத்திற்கு தடை என்னவென்றால், யுவர் ஹார்ட் இஸ் ஹார்டன். உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறது. கடினமான இருதயத்தை வைத்து கொண்டு நீங்கள் வெளியே போய் எப்படி நீங்கள் அத்தனை பேரும் கல் வைத்திருக்கிற கல்லை வைத்திருக்கிறார்கள். இயேசு அங்கே தரையிலே அமர்ந்து அவர்களை பேசி கொண்டிருக்கிறார். கல்லை தவிர ஒன்றும் எடுக்க மாட்டீர்கள். கல்லை வைத்து அடிப்பதை தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த இருதயத்திலே கல் அமர்ந்திருக்கிறது. கடின இருதயத்தை வைத்து கொண்டு இருக்கிறவன் இருதயத்தில் இருக்கிறதான் எடுத்து அவன் காட்டுகிறான். இயேசுவோ நோ அபவுட் காட், தேவனை அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் பாவம் இருக்கிறது அல்லவோ, அதை எண்ணும் பொழுது தெய்வம் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு தயவை கேட்டீர்களா? அந்த தயவை கேட்டிருந்தால், அதை வாங்கி இருந்தால், நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருந்தால் இவளையும் மன்னிப்பீர்கள். நான் சொல்கிறேன், அந்த கல் என்னிடத்தில் இல்லை. ஸ்திரீயே, உன்னை நாட்களுக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஐ வாஸ் லாட் ஆஃப் mercy, இரக்கம் நிறைய வைத்திருக்கிறேன், பிதாவின் இரக்கத்தை நான் பெற்ற. கோ, நீ இனி பாவம் செய்யாதே. அவளையும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவும் இல்லை, நிரந்தரமான பாவ விடுதலையும் தந்தார், எல்லோருக்கும் மன்னிப்பை தந்தார் என்று இருக்கிற மக்கள் திரும்பி பாவம் செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை நான் மன்னித்தது மாத்திரமல்ல, உன்னே நான் ரட்சித்து விட்டேன், இனி போகலாம், இனி பாவம் செய்யாது என்று நல்ல செய்தி கொடுத்து வைத்து அனுப்பி வைத்தாரே. காலமெல்லாம் கல்லை தூக்கி கொண்டு உங்களுடைய கரத்திலே கடின இருதயத்தை பிடித்து கொண்டு வாழ்வது சரிதானா? ஆஸ்க் காட், தேவனை கேளுங்கள். ஐ ஹவ் ஆஸ்க்ட் காட் so many times, Lord, give me the compassion, your compassion I need now, something wrong here. சில தாறுமாறாக இருக்கும் பொழுது I want your compassion, உங்களுடைய மனதுருக்கம் எனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அல்லது தேடுகள் கண்டடைகள் என்று நீங்கள் சொல்வது என்னவென்று அங்கே ஆண்டவர் சொன்னார் என்று தெரியுமா? திவ்ய சுபாவத்தை குறித்து பேசின பிறகு அவர் அருமையானதை நாய்களுக்கு கொடார், பன்றிகளுக்கு முன்பாக அந்த முத்துக்களை அவர் போடார். சொல்லி பிறகுதான் அடுத்த வசனத்திலே சொன்னார், கேளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பன்றிகள் கேட்காமல் தான், அதுதான்
எதை முத்துக்களை போட்டால் அதை புரியவா செய்யும்? பன்றிகள் முத்துக்களை பார்த்து ஆஹா அருமையான முத்து என்று அதை பரவசமடைந்து அதை பார்க்கும். அது என்ன முத்துக்களை போட்டாலும், என்ன பரலோகத்து காரியங்களை பரப்பி வைத்து நீ விருந்து சாலை வைத்திருந்தாலும் அதை தள்ளிவிட்டு போய்விடும், புறக்கணித்து விட்டு போய்விடும். அவர் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொன்னதெல்லாம் திவ்ய சுவாபத்தை அவர் சொன்ன பிறகுதான் அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். இதை கேட்டு, இதை தேடி, இதை தட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நான் கேட்கிறேன், அப்படி நீங்கள் கேட்டீர்களா? இந்த அப்பத்தை போல் தானே கேட்டுக்கொண்டீர்கள், எங்களுக்கு காசு வேண்டும், பணம் வேண்டும் என்று தானே கேட்டீர்கள். அந்த ஆலயத்தில் வாசலில் இருந்தவன் அவன் பெற்றுக்கொண்டானே ஒரு தெய்வ தயவை. எப்பா என்னிடத்தில் பொண்ணும் வெள்ளியும் இல்லை, உள்ளதை திரட்டுமா தாருங்கள், என்ன தரப்போகிறீர்கள் என்று கேட்டபொழுது எங்களுடைய தெய்வத்தினுடைய மனதுருக்கத்தை தருகிறேன் என்று மெல்ல தூக்கி விட்டாரே. தெய்வம் அவ்வளவு இரக்கமுள்ளவரா? காலமெல்லாம் நான் பிச்சை எடுத்துக்கொண்ட மனிதனை என் கால்களை சிறப்படுத்தி நிற்க வைத்து துதிக்க வைத்து என்னும் நடக்க வைத்து 4 மனுஷனை போல் என்னை மாற்றி வைத்து விட்டார் என்று ஆச்சரியப்பட்டு போனான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அப்படி ஒரு ஜீவனை கொடுத்தான். அட் இஸ் த கம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், நாட் த மணி. எஸ் என்று பணத்தை குறித்து அக்கறைப்பட்டார். அவர்கள் அக்கறைப்பட்டால் 100 வெள்ளிப்பணம் வேண்டுமே, அனைவரையும் போஷிப்பதற்கு 100 வெள்ளிப்பணம் வேண்டுமே என்று அவர்கள் அவ்வளோ அக்கறைப்பட்டு கொண்டார். ஈவன் இஃப் ஐ மணி, பணம் கொஞ்சம் வைத்திருந்தாலும் என்ன வைத்திருப்பேன் என்று தெரியுமா? இது ஒன்று தான், அது செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும், என்ன உதவிக்காது யாருக்காவது தேவை இருக்கும் கொடுக்கலாமே என்று ஆசையோடு வைத்திருப்பேனே அல்லாமல் ஒரு நாளும் நான் அப்படியெல்லாம் பெரிதளவுக்கு நான் சேமித்து வைத்து நான் வாழ்ந்ததில்லை. சபையே அப்படித்தான். சபை என்ன ஊழியமோ சடாரென்று செலவழிக்க கத்தர் கொடுப்பான், செலவழித்து முடித்து விடும், ஒன்றும் இல்லாதே போல் தோன்றும், அவ்வளோதான். சீரும் சிறப்பாக முடிந்துவிடும். பின் இன்னொரு தேவை என்று சொன்னால் காட் வில் சப்ளை, தேவன் அதை தருவார், அதை அப்படியே செலவழிக்கிறோம். ஒண்டர்ஃபுல் காட், தேவன் அப்படித்தான் சபையை சீரும் சிறப்பாய் இன்று வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய இந்த காரியங்களை அவர் தராமல் இருப்பாரா? இவையெல்லாம் அவர் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாய் தன்னுடைய ஜீவனின் மூலமாய் நமக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு அவ்வளவு மனத்தாழ்மையும் மன சாந்தியும் உங்களுடைய சமாதானத்தையும் அவர் கொள்ளை கொள்ளையாய் அவர் தன்னுடைய மன துருக்கத்தையும் கொடுத்துருக்கு. இவையெல்லாம் அவர் கூட கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கண்டிப்பாக கொடுப்பார். பிச்சைக்காரனை போல் சபையில் நம்ம உட்கார்ந்துருக்கலாமா? கர்த்தர் கொடுக்கிறது அது அல்ல, நாங்கள் வேறொன்று வைத்திருக்கிறோம், கொடுக்கிறோம் என்பதை கொடுங்கள் என்று கேட்டு ஜீவன் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும். இஃப் யூ அது தட் மனதுருக்கம் கொண்டிருந்தால் யூ ஆர் ஐஸ்வர்யவான், ஒரு ஐஸ்வர்யம் கொண்ட மனுஷன். wherever you go you can bless people really. நிஜமாகவே அவர்களை ஆஸ்வதிக்க முடியும். அது ஒண்டர்ஃபுல் திங். ஆகவே ஆண்டவர் அடுத்த ஒரு பகுதியை அவர் குறித்து அவர் சொல்லும்பொழுது லூக்கா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 19:8 வசனம். ஆனால் அதுக்கு முன்பே அவர் சொல்ல தொடங்கி விடுகிறார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே வந்து சொஸ்தமானார்கள். தட்ஸ் ரைட். பின்பு 3ஆம் வசனத்திலே 19:3 அவரிடத்திலே வந்து புருஷனானவன் தன் மனைவி எந்த முகாந்தத்தினாவையிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரு மனைவி அந்த நாட்களில் இயேசு சொல்லும்போது அவள் வேசித்தனம் செய்கிறவளாக இருந்தால், விபச்சாரம் செய்கிற ஒரு மனைவியாக இருந்தால், அவளை நீ கணவன் தள்ளு பண்ணலாம் என்று இருக்கிறது. ஆயிலும் அது ஆதி முதல் அப்படி இல்லை. நீங்கள் ஒருவேளை அவள் மன்னித்தோடு ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதை ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பார். ஆனால் அது ஒரு முகாந்திரம் என்று இருக்கும் பொழுது மனுஷன் இருதய கடினத்தும் கேட்கிற கேள்வியை பாருங்கள். எந்த முகாந்திரத்தினாவது தள்ளிவிடல் ஆகுமா? கொஞ்சம் கழித்து அவள் அழகில்லை என்று சொல்லுவதோ, அவளுடைய படிப்பு வாங்கின சர்டிஃபிகேட் பொய் என்று கண்டுபிடிப்பதோ, அல்லது அவளுடைய சொன்ன ஜாதி வேறு ஜாதி என்று அவளுக்கு பின்னாக தெரிந்து கொள்வதோ, அல்லது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அவளுக்கு பண்ணியிருக்கிறாள் என்று பின் அறிந்து கொண்டதோ, ஏதோ ஒன்று பழைய காரியங்கள் எல்லாம் ஒன்றை வைத்து நீங்கள் பார்த்து என்னத்தையாயிலும் ஒரு முகாந்திரத்தை வைத்து தள்ளிவிடலாமா என்று கேட்கிறானே பாருங்கள். கடின இருதயம் கொண்டவன் ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிட வேண்டும் என்றால் ஏதாயிலும் ஒரு முகாந்திரத்தை வைத்து தள்ளிவிடலாம் என்று எண்ணுகின்ற ஒரு மனுஷன். அதைவிட இக்காலத்தில் கொடுமை என்னவென்றால், எத்தனை பெண்கள் படித்து விட்டோம் என்ற அகங்காரத்தின் நிமித்தம் புருஷனை அவர்கள் விவாகரத்து போகின்ற பெண்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த நாட்களில் மேட்ரிமோனி என்று சில காரியங்களை நான் பார்க்கும்பொழுது
டைவர்ஸ் 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 வித் சில்ட்ரன். பிள்ளைகளும் பெற்றார்களாம், ஒரு வருடம் வாழ்ந்தார்களாம், 4 வருடம் வாழ்ந்தார்களாம். வாழ்ந்த பிறகு 2 பிள்ளைகள் இருக்கிறதாம். அவனுக்கு மறுமணம் கேட்டு வருகிறான் ஒரு மனுஷன். எப்படி அவன் முதலாவது வாழ்ந்தான், எப்படி அவன் ஒரு பிள்ளையை பெற்றான், 2 பிள்ளையை பெற்றான். கடின இருதயம் கொண்டவன். அவன் ஏதாயிலும் ஒரு வைத்து மனம் அவன் பிரித்து வைத்து விடுகிறான். அமெரிக்காவில் எப்படி சொல்லுவார்கள், குரட்டை விட்டான் என்னுடைய புருஷன், ஆக எனக்கு தூக்கம் கெடுகிறது என்று கேஸை போட்டால் உடனே அதை விவாதத்தை சீல் வைத்து விடுவான். ஆஹா, அமெரிக்காவே அப்படி சீல் வைத்து விட்டதா, அது கிறிஸ்தவ நாடு, நாமும் அப்படி செய்யலாம் என்று எண்ணுவதை போல் ஏதாவது முகாந்திரத்தை வைத்து தள்ளிவிடுகிறவன். இஸ் இன்டர் ரைட்? அது சரிதானா? அது முதல் அப்படி இல்லையே. தேவன் அவர்களை இணைத்த பொழுது ஒரே மாம்சமாகத்தானே இணைத்தார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கடமை இருக்கு என்று சொல்லுகிற அற்புதமான ஒரு கட்டளை நேருக்கு நேராக வைத்த பிறகு கூட தேவன் நினைத்தால் என்ன என்னதான் செய்து விட்டு போகிறார். நான் பிரித்து விட்டு போயினேன் என்று ஈஸியாய் செட் அபார்ட் பிரித்து விட்டு போவதற்கு ஏதாயிலும் முகாந்திரம், ஒரு முகாந்திரமோ ஏதாயிலும் முகாந்திரத்தை காண்பித்து சொல்லிவிடுகிறான். ஏனப்பா அப்படி விவாகரத்து நடந்தது என்று ஒரு மனைவி இடத்துல கேளுமா. மனைவியை விவாகரத்து பண்ணி இருக்கிறார்களே கடின இருதயம் கொண்ட பெண்மணிகள் கேட்டுப்பாங்க, அவன் இப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு அப்படி நடந்தபடியால் என்று அவள் சொல்லுகிறாளே. புருஷனிடத்தில் கேளுங்கள், அவள் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி, இவள் நடந்து கொண்ட விதம் அப்படி என்று அவன் ஏதாவது ஒன்று சொல்லுகிறானே. எந்த சூழ்நிலையிலையும் எங்களை தேவன் நினைத்தார். நாங்கள் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறவர்கள். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள். எப்படி நடந்தது ஏது நடந்ததெல்லாம் 2வது விஷயம். ஆனால் எங்களை இணைத்தது தேவன் என்ற ஒரு அண்டர்லைன் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றார். இன்று இல்லாவிட்டாலும் ஒருவரை எனக்கு தெரியும், 56 வயதிலே தன் மனைவி 56 என்று எண்ணுகிறேன், 56 வயதிலே தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்தார். அது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. இருதயத்தில் இப்பொழுதே அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து விட்டது. இட் இஸ் கல்மினேஷன். பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதை போல் அவருடைய உலகத்தினுடைய காணி கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டி வைத்து அவர்கள் தங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் வரை நேரத்தில் போய் விவாதத்தை செய்வார்களாம். இது பேட் திங், மோசமான காரியம். அதை இயேசு எப்படி அதை அவர் சொன்னார். அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அவர் கீழே அதுவும் எதை வைத்துத்தான் ஆண்டவர் சொன்னார், அவருடைய இருதய கடினம் நிமித்தம் 8வது வசனத்திலே. அதற்கு அவர் உன் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு பெர்மிஷன் இடம் கொடுத்தார் என்று சொன்னார், அனுமதி கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று அவர் கூறினார். ஆகவே ஏதாயிலும் ஒன்றை வைத்து தள்ளிவிடலாம் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்படியா நம் ஒருவருக்கொரு வாழ்வது? இதை மனதில் வைத்தான் வாழ வேண்டும். ஒரு வீட்டிலே உன்னை விவாகரத்து செய்வேன் என்று ஒரு கணவன் சொல்லுவதோ ஒரு மனைவி சொல்லுவதோ தெய்வத்துக்கு அடுத்த குற்றம். இட் இஸ் காட் தேர், இட் லிசன் யூ. உங்களை பார்க்கிறார். ஹீ இஸ் ஹார்ட் ஹார்ட்டட் உமன், இருதய கடினம் கொண்ட ஒரு பெண்மணி. ஷீ இஸ் ஹார்ட் ஹார்ட்டட் ஹஸ்பண்ட், கடின இருதயம் கொண்ட ஒரு கணவன் என்று சொல்ல மாட்டாரா? அன்று சொன்னவர் இன்றும் சொல்ல மாட்டாரா? அந்த இருதய கடினத்தினத்தை நீ நரகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சொட்டு இரக்கத்தை கேட்டு பாருங்கள், கொடுப்பாரா? தெய்வமே எனக்கு இறங்கும் என்று கதறி பாருங்கள், கொடுப்பாரா? இருதயத்தில் கடினம் கொண்டு பெண்ணே, இருதய கடினம் கொண்டு அந்த புருஷனே, நான் இணைத்ததை உடைக்கலாம் என்று ஏதோ ஒரு முகாந்திரத்தை வைத்து பிரிவினை உள்ளே வைத்து வாழ்ந்து 50 வயதிலே போய் விவாகரத்து செய்தாயே பார். 56 வயதிலே போய் விவாகரத்தம் செய்தவர்கள். யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. தே திங்க் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். தேர் நாட் கிறிஸ்டியன்ஸ். ஈவன் த ஹீதன்ஸ் சம்டைம் 60 கல்யாணம் நடத்தி ஜோராக அவர் கல்யாணம் பண்ணி வரும்பொழுது சந்தோஷமாக வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அவுட்வேர்லி இன்னர் என்று சொல்வது எனக்கு தெரியாது. பட் அவுட்வேர்லி 60 கல்யாணம் செய்து வருகிறார்களே. உலகத்தான் கூட அப்படி இருக்கிறான். தெய்வ பயம் கொஞ்சம் அவனுக்கு இருக்கிறது. நான் கை தொட்டு தாண்டி தட்டினேன் என் பெண்மணி, நான் அந்த வளம் வந்து அந்த ஏதோ ஒரு அந்த தீ வளர்த்து அதை வளரும்போது நான் திருமணம் செய்தவன் என்று ஒரு தெய்வமயம் கூட இன்று உள்ள திருமண வாழ்க்கையில் இருப்பதே இல்லை. தே இன் எனி பீப்புள், யாராயிலும் தன்னுடைய மாமனோ தன்னுடைய மாமியோ தன்னுடைய கணவனோ தன்னுடைய புருஷனும்
தே ஆர் நாட் ஒன்றாக இருந்து இரக்கமுள்ளவர்களாய் மாறுவதில்லை. தே லிவ் எ ஹார்ட்-ஹார்ட்டட் பர்சன். ஐ வாண்ட் டு சே, நான் சொல்கிறேன் கேளுங்கள், பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு மக்கள் மத்தியிலே நான் இருந்திருக்கிறேன். heart was full of compassion. hard-heartedness I disagree. அதை நான் மறுத்திருக்கிறேன். எத்தனை அவளுடைய நேச்சர் இருந்தாலும் they don't know, அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். பட் I should be tender, மென்மையாக இருந்திருக்க வேண்டும் என்று தான் இருந்திருப்பேன். என்னுடைய பிடித்தமான ஒரு வசனத்தை என் வீட்டு ஹாலில் வைத்திருக்கிறேன். not to be served but to serve. மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் வாழ வேண்டும். யூஸ்லெஸ் திங். செய்தால் என்ன, நன்று, தேங்க்யூ. செய்தாவிட்டாலும் பரவாயில்லை, தேங்க்யூ தான். ஐ டு சர்வ், நான் அன்பு காட்ட வேண்டும். மற்றவர்கள் எனக்கு மனதுருகினார்களா? நோ, ஐ டோன்ட் பாதர் இட். ஐ சுட் பி டெண்டர் ஹார்ட்டட். அவரிடத்தில் செல்வம் இல்லை என்று சொன்னால் நான் செல்வந்தன் என்று சொல்வதை யாராவது ஒருவன் மறுக்கலாமா? உங்களுக்கு செல்வம் இல்லையா, நீங்கள் மனதிற்கும் காட்ட மாட்டீர்களா? அப்படியா காரியம், பாருங்கள் என்று தொடர்ந்து இருக்கக்கூடிய செல்வத்தை நாம் குப்பையிலே போட்டுவிட்டு முரட்டுத்தனமாய் நடக்கிறார்களே, அது கிறிஸ்தவமா? யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. இஃப் யூ ரியலி காட் தட், மெய்யாவே உங்களுடைய உணர்வுள்ள இருதயமாய் அந்த தெய்வத்தின் மனதுருக்கத்தை நீங்கள் பெற்றிருந்தால் யூ வில் ப்ரிசர்வ் இட், பத்திரமாய் பேணி பாதுகாத்திருப்பீர்கள். உங்களுடைய மனதுருக்கம் உள்ள அந்த ஆண்டவர் முகத்தை காணும் வரைக்கும் பேணி பாதுகாத்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நான் ஏன் பிறரிடத்திலே ஹார்ட்டடாய் ஷவுட்டிங், இயேசுனுடைய சத்தம் வாசலை கூட கேட்கவில்லை. அவர் முறைத்து பார்ப்போம், சத்தம் விடுவதும், 4 வீட்டிற்கு கேட்பதும், அவர் மற்றவர்களுக்கெல்லாம் பரப்புவதும். That's a bad thing. I tell you, I never spoke to என்னுடைய ஃபாதர்-இன்-லா, மதர்-இன்-லா about my wife, என் மனைவியை பற்றி. என்னுடைய அப்பா மாமனாரை கூப்பிட்டு மாமியாரை கூப்பிட்டு நான் வம்புக்கு நான் ஜென்மத்திற்கும் போனதில்லை. ஒருவேளை மனைவி ஏதாவது கொஞ்சம் சொல்லியிருந்திருக்கலாம், அவர் பலவீனத்து நிமித்தம் அவர் சொல்லியிருந்திருக்க முடியும். அந்த நாட்களிலே ஆண்டவர் அங்கே அவர்களுடைய பெண்மணிகள் தங்கள் வீட்டில் தான் இருந்தார்கள். அவர்கள் தேர் ஹோம் மேக்கர்ஸ், தன்னுடைய பிள்ளைகளை பக்தியுள்ள பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று தான் அவர்களுக்கு கட்டளை. ஆகையினால் பெண் பலவீனமானவள். ஆகையால் தான் அவர் அந்த கணவனை வைத்து தான் சொன்னார். ஒரு கணவன் பலகீனமான தன் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது. டுடே, இன்று மனைவி பணம் வந்து சம்பாதித்து விட்டால் ஐ எம் ஈக்குவல், சமம் என்று எண்ணிக்கொண்டு டைவர்ஸ், பெண் அங்கே தள்ளிவிடுகிறாள். ஐயா, வேதத்தில் அப்படி இல்லை. ஒரு கணவன் தன் மனைவியை தள்ளிவிட்டான் என்பதை தவிர மனைவி கணவனை தள்ளிவிட்டான் என்று இல்லவே இல்லை. இக்காலம் கடைசி காலம் கொடிது. சகோதரிகளை கேளுங்கள், யூ கேன் ஹேவ் தட் டைவர்ஸ் ஹார்ட்டட்னஸ், பிரிவினைக்குரிய வித்தை, அந்த கடின இருதயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இஃப் யூ நாட் கேர்ஃபுல் நவ், இப்பொழுது கவனமாக இல்லை என்று சொன்னால் ஒன் டே இட் வில் ஹேப்பன். வல்கனோ பொய்ந்து கொண்டு இருக்கிறது என்று இந்தோனே சேவலை போட்டிருந்தான். பொய்ந்து கொண்டு வந்து 1 மாதம் கழித்து டமால் என்று வெடித்து குழம்புகள் அங்கே ஊருக்கெல்லாம் வந்து விட்டது, அழித்தது என்று சொல்கிறான். உள்ளே வைத்து புகையாதீர்கள், ஒரு நாள் கூட வல்கனோ வெடித்து சீரழித்து போட்டுவிடும். ஆஃப்டர் அந்த பூமிக்குரிய வாழ்க்கை நீ முடிந்து நீங்கள் பரலோகத்திற்கு போகும்போது நிரந்தரமாய் நான் நினைத்ததை பிரித்த மனிதனே என்று அவர் சொல்லுவது. சத்ருவுக்குத்தான் அப்படி அவர் சொல்லுவார். என்னுடைய சேர்க்கிறவன், ஐக்கியத்தை கட்டுகிறவன் என்னோடு இருக்கிறான், என்னுடைய சேர்க்காதவன் எனக்கு விரோதி என்று சொன்னார். இயேசுக்கு ஒரே விரோதி தான் அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்வது. அவன்தான் சத்ரு. ஆனால் அவனுக்கு ஈக்குவலாய் பிரிவினை கொண்டு வந்ததை மறுத்தாரே பாருங்கள். பிரிவினை யார் வைத்து செய்தாலும், பிசாசு லூசிஃபர் அவனை வைத்து செய்தால் என்ன, அல்லது பெரிய பெயர் பெற்றவர் ஒரு வந்து பிரிவினையை கொண்டு வந்தால் வைத்தால் கண்கூடாய் பார்க்க முடியவில்லையா? இட் இஸ் டீமானிக்கு பேய்த்தனம். தெய்வத்தின் சபையை பிரிப்பதா, தெய்வத்தின் சபைக்குள் பிரிவினையை ஏற்படுத்துவதா, அல்லது உள்ளே இருந்து கொண்டே பிரிவினை செய்வதற்கு முயற்சி செய்வதா, ஒரு சிலர் தனது கூட்டத்திற்கென்று சேர்த்துக்கொள்வதா, நான் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கொள்வதா, எல்லோரும் கிறிஸ்துவனுடைய தலையாய கிறிஸ்துவுக்குள் இணைந்து கட்டப்படுகின்ற ஒரு செயலை எல்லோரும் சேர்ந்து நாம் செய்யவில்லை என்றால் யூ வில் பிகம் டீமன், பேய்த்தனமாய் மாறுவீர்கள். என்னுடைய சேர்க்காதவன் எனக்கு விரோதி என்று அவர் சொல்வார். ஏன் அப்படி அவர்களை பார்த்தார்? இருதய கடினத்தின் நிமித்தம், அவருடைய இருதயம் கடினத்தின் நிமித்தம்
பிரிவினைக்கு அவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். பிரிவினை குறித்து யோசிக்க தொடங்கி விட்டார்கள். அப்படி உள்ளத்தில் என்னென்னமோ பிரிவினைகள் கட்டத் தொடங்கி விட்டார்கள். எந்த மனிதனை குறித்தும் உங்கள் வாழ்கின்ற இடத்துல உங்களுடைய வயோதிப உங்களுடைய பாட்டியாக இருந்தாலும் என்ன, உங்களுடைய தாத்தாவாக இருந்தாலும் என்ன, உங்களுடைய மாமனாராக இருந்தாலும் என்ன, மாமியாராக இருந்தாலும் என்ன, கணவனாக இருந்தாலும் என்ன, பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன, ஒருவருக்கும் பிரிவினையும் வந்துவிடக்கூடாது. அவனுடைய மருமகள் அப்படி இருக்கிறாள் என்பதற்காக மகனே நீயும் போ என்று சொன்ன வீடுகள் எனக்கு தெரியாமலாம் இருக்கிறது. எத்தனை குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். என் மகன் நல்ல வேண்டாம், நான் மருமகள் இருக்கிறாளே, ஆகவே நான் தள்ளி வைத்து விட்டேன் என்று சொல்லிகள் இருக்கிறார்களே. எந்த ரூபத்திலையும் அங்கே வாசித்த அந்த வசனத்தின்படி ஏதாயிலும் ஒரு முகாந்திரத்தின்படி தள்ளிவிடலாம். எப்படி இருக்கிறது பற்றிலாம் மனுஷனுடைய யோசனை விசாரம் ஒன்றை என்று ஆண்டவர் சொல்ல, இவனோ ஏதாவது ஒரு ரூபத்தை கண்டுபிடித்து பிரிக்கலாம் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் பேய்த்தனத்திற்கு உரியது என்பதை அறிந்து நாம் கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என் இருதய கடினத்தை மாற்றும். அனுப்புகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையின் மூலமாகவும் சிலுவையின் பாடுகளின் வழியாக மாத்திரமே நான் உடைபட முடியும். என்னுடைய மாம்சம் சோதனை வருகின்ற நேரத்திலே உடைக்கப்பட்டு பிக்கப்பட்டு கடினம் மாற வேண்டும், மென்மை என் உள்ளத்திற்குள் வர வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்தால் நீங்களும் சுபிட்சமாய் வாழ்வீர்கள். ஐ டெல் யூ திஸ் லைவ் இட் மேக்ஸ் மீ ஸோ ஜாய்ஃபுல். மகிழ்ச்சி நிறமாய் மாற்றியிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு டாக்டர் இடத்திலே நான் உட்கார்ந்த போல அவர் கேட்டார், நீங்கள் இவ்வளோ அல்சர் இருப்பதற்கு காரணம், சரி நான் கேட்கிறேன் என்று அவர் கேட்டார், நீங்கள் அதிகம் கோவப்படுகிறான். ஆமாம் சார் என்று சொன்னேன். இன்றைக்கு கூட கோவப்பட்டு, ஆமாம் சார், அதனால தான் கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அவனே கெட்டு போகிறான். அவனுக்குள்ள ஆத்திரங்கள், மூர்க்கங்கள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய பிரிவினைகள் எல்லாம் உள்ளே வைத்து கொண்டு அவன் அரைத்து கொண்டிருக்கிறபடினாலே உள்ளே ப்ளீடிங் ஆகி கொண்டிருக்கிறது. உபாதிக்கிறோட கையெழுத்தில் ஒப்படைத்தான் என்று இருக்கிறது. அதுபோல் இவர்கள் யாரையோ மன்னிக்க முடியாமல், யாரையோ ஒரு அன்பு கூற முடியாமல் இருக்கிற உடனே உபாதிக்கிற உள்ளே வந்து அங்கே அல்சரை உண்டாக்கி அங்கே ரத்தம் கொட்ட வைத்து விட்டு போய்விடுகிறான். அவன் நல்லா இருக்கிறானா? இல்லை. ஆனால் இஃப் யூ ஆர் ரிச் வித் காட், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்ற கடின இருதயம் கொள்ளாமல் வாழ்ந்திருந்தால் யூ வுட் பி ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. 99% உங்களுக்கு நோய் வந்திருக்காது. உங்களுக்கு 1% தான் ஒரு டேப்லெட் என்று ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு இருந்திருப்பீர்கள். யூ வுட் பி ஹெல்த்தி அண்ட் யுவர் ஃபேமிலி வுட் பி ஹெல்த்தி. உங்களுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் படம் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் போடும்பொழுது, அல்லேலூயா, திஸ் இஸ் மை ஃபேமிலி, ஒண்டர்ஃபுல், காட் ஹஸ் கிவன் பீஸ்ஃபுல், சமாதானம் நிறைந்த சந்ததியை வைத்திருக்கிற நல்ல குடும்பத்தை வைத்திருக்கிறார் என்று ஒரு அகமகிழ முடியும். ஒரு ஃபேமிலி வுட் பி ஹாப்பி. நீங்கள் செல்லுகின்ற சபையும் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லோரையும் கணக்கு பார்ப்பதில்லை, உங்களை வைத்து ஐ ஆம் ஹாப்பி ஹியர், ஐ பிரிங் சம் யூனிட்டி ஹியர், நான் இணைத்து வைக்கிற வாழ்க்கையை வைத்திருக்கிறேன், என் இருதயம் கடினமானதல்ல என்று நீ வாழ்ந்து யுவர் ஜாய், உங்களுடைய சந்தோஷம் பரலோகத்தை எட்டி, அந்த போன்ற மனசு நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று ஒரு நபராய் நான் மாற வேண்டாமா? ஒரு நபராய் நீங்கள் மாற வேண்டாமா? யான் ஃபாதர் இயக்கம் கொள்ளுங்கள். அதற்காக வாஞ்சித்து நீங்கள் அதை தேடுங்கள். அவர்களோ இன்னமும் கூட உணரவில்லை, தெய்வ இரக்கத்தை இன்னமும் உணரவில்லை என்று இருதயம் வைத்து கடின இருதயமாய் கடினத்தன்மை போக்குங்கள், உணருங்கள், முட்டி மோதி அழுங்கள். நான் அப்படி தான் அழுதிருக்கிறேன். சில சமயம் எங்கேயாவது முட்ட வேண்டுமோ என்று எண்ணி செவத்தில் கூட லேசாக முட்டி ரத்தம் வரக்கூடாது என்று தெரியும். ஆனாலும் அந்த செயலை நான் செய்திருக்கிறேன். அப்படி அழுங்கள். இருதயம் செம்மையாய் மாறும், மென்மையான இருதயமாய் மாறும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாய் போய்விடும். இது போன்ற சபையில் இருந்தாலும் வீணாய் போய்விடும். ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்கார்ந்தாலும் வீணாய் போய்விடும். நாம் விழிப்புள்ள ஜீவியம் வாழ ஆண்டவர் தான் இரக்கம் செய்ய வேண்டும். தேவன் அவர் எனக்கு கொடுத்த எச்சரிப்பான ஒரு வார்த்தைக்காகவும் அவர் என்னை ஆசீர்வதித்த அவருடைய வார்த்தைக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நான் ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி ஒரு மன்னிப்பையும் மனதுருக்கத்தையும் பெற்ற நான் எந்த சூழ்நிலையிலையும் பிறர் மீது வைத்திருக்கிற அந்த மனதுருக்கத்தில் நான் பின்வாங்கிறாதபடி, கிவ் அப் பண்ணிடாதபடி, இதுக்கு மேலே இவங்களை மன்னிக்க முடியாதோ, இதுக்கு மேலே இவங்களை மேலே மனதுருக்கம் கொள்ள முடியாது என்ற ஒரு எந்த நிலையிலையும் நான் இருக்காதபடி, எப்பொழுதும் நான் கடவுளிடத்துலேருந்து தெய்வத்திலிடத்துலேருந்து நான் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் கழுவப்பட்டு நான் நீதிமானாக்கப்பட்டு எப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நான் ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றிருக்கும் பொழுது
நானும் என் இதயம் கடினம் உடையவனாக இருந்திராதபடி எப்பொழுதும் அதே மனதுருக்கத்தை பிறருக்கும் காண்பிக்கிற ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பையும் நான் இன்றைக்கி பெற்றுக்கொண்டேன். லூக்கா 22வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் ஆண்டவர் வந்து பேதுருவோட டினையல், அவரோட மறுதளிப்பை வந்து அங்கே வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறார். அப்போ சீமோனே சீமோனே சாத்தான் உன்னை கேட்டிருக்கான்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் நான் உனக்காக ஜெபிச்சிருக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் வந்து வீண் போகாதபடி நான் ஜெபிச்சிருக்கிறேன்னு சொல்லுவார். அது தமிழில் லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதில் பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ ஆண்டவர் அதுக்கு அடுத்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னு சொல்கிறார். நீ குணப்பட்டால்னு சொல்லலை ஆண்டவர் ஜெபத்தில் அப்படி ஒரு ஃபெய்த்தோடு சொல்கிறாரு. when you have returned to me, நீ குணப்படுவாயின்னு அவர் தெரிஞ்சிருக்கு. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரையும் சிறப்படுத்து என்றார். அப்போ ஆண்டவர் இடத்துலேருந்து நான் ஒரு இரக்கம் பெறும் பொழுது அவர் 3 தடவை மறுதளிக்கிறார் அவர் பேதுரு. ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவையும் ஆண்டவர் திரும்பியும் போய் அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணுவார். 3 தடவையுமே நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லி ரீஇன்ஸ்டேட் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தை பேதுரு அங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து பெற்ற அந்த பேதுரு எப்படி இருந்திருப்பார்? அவருடைய மனதுருக்கம் பெற்றுக்கொண்ட அவர் பிறர் மீது மனதுருக்கம் செலுத்துவது ஈஸியாக இருந்திருக்கும். எந்த சூழ்நிலையினாலும் நானும் இப்படிப்பட்ட ஒரு தவறுதலிருந்து என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தவன் தானே. நான் என்னை எவ்வளோ சோர்ந்து நான் ஏதோ ஒரு இடத்துல போய் நான் ஆண்டு கொண்டு செத்துருக்கவும் முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி என்னை விடாதபடி எனக்காக ஜெபித்தார், என்னை அவர் தூக்கி எடுத்தார். அப்படின்றப்ப ஆண்டவர் என்னை 70 முறை ஒரே தவிர நான் திரும்ப செஞ்சு நான் ஆண்டவர்கிட்ட போனாலுமே கூட ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வந்து வேணும்னே இவன் வந்து ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அப்படியா நான் என்னனாலும் பாவம் செஞ்சுக்கலாம், ஆண்டவர்கிட்ட போய்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு கிடையாது. உண்மையிலேயே அவன் வந்து இந்த பாதையில் நடக்கணும்னு விரும்புகிறான். ஆனால் சில சமயம் அவன் பலவீன திறமத்தில் தவறுனாலும் 70 முறை நீ திரும்ப வா, நான் உன்னை மனம் திரும்பி நீ வரும்பொழுது நான் உன்னை மன்னிச்சு நான் திரும்பி ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு மன்னிப்பின் இருதயத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறான்றதை அறிஞ்ச ஒரு மனுஷன், ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்த ஒரு மனிதன். இன்றைக்கி நம்ம படித்தது போல் ஆண்டவர் வந்து அந்த அப்பத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது he had the compassion in his heart. அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தை ஜனங்களுக்காக அவர் வச்சுருந்தார். அவருடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் வந்து என்றைக்குமே சோர்ந்து போகணும்னு அவசியமே இல்லை. அது உண்மையிலேயே நான் ஆண்டவரே இந்த பாதையில் நீதி செஞ்சு நான் வாழணும்னு விரும்பினேன் ஆண்டவரே, ஆனால் தவறிட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீ திரும்பி என்கிட்ட வா, நான் உன்னை மன்னிக்கிறேன், திரும்பியும் நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு அனுப்புவார். நீ போய் எப்படினாலும் பாவம் செய்ய திரும்ப வான்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆனால் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்புகிற ஒரு மனுஷன் வந்து அந்த வாக்கை வந்து அவ்வளோ இதயத்தில் ஆழமாக வச்சுக்குவோம். ஆண்டவரே நான் பாவம் செய்யாத வாழணும், இனிமேல் இந்த பாதையில் நான் தவறாமல் வாழணும் அப்படின்னு நடப்பான். அப்படி நடக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தை பெற்று இருக்கிற அவன் பிறரும் அதே போல் ஒரு காரியத்தில் பார்க்கும் பொழுது அவன் கையில் கல்லை வைச்சிருக்க மாட்டான். எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு மீது எப்படி ஒரு கிருபையை காண்பிச்சாரோ அந்த கல்லைப்புறம் கீழே போட்டுட்டு அவனை எப்படியாவது மீட்டெடுக்கணுமே, இந்த ஒரு அவன் கண்ணில் ஒரு துரும்பு இருக்கிறத பார்க்குறேன், என் கண்ணில் இருக்கிறதையும் ஆண்டவர் எடுத்து போட்டார், நான் எடுத்து போட்டேன், அவர் என்னை மன்னிச்சிட்டாரு, இப்போ நான் அவன் கண்ணில் இருக்கிறத எடுத்து போகிறேன்னு சொல்லி கல்லை எடுத்துகிட்டு போய் நிற்காமல் அதை எடுக்கிறதுக்கு வகை தேடுகிறவனாக இருப்பான்ருக்கு. அவன் ஹீல் ட்ரை ஃபார் சான்ஸ், எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இந்த கண்ணில் இருக்கிற இந்த குறையை எடுத்து போடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு வகை தேடுகிறவனாக மாறிடுவான். அப்படிப்பட்ட ஒரு அன்பும் இரக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறார்ன்ற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். தொடர்ந்து இந்த மனதுருக்கம் எவ்வளவோ மனதுருக்கம் கர்த்தர் இடத்துல நான் பெற்றிருக்க இதே மனதுருக்கத்தை பிறர் மீதும் காண்பித்து எந்த சூழ்நிலையிலையும் இந்த கேட்டது போல் அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு முகாந்திரம் உண்டா, ஏதோ ஒரு காரியம் உண்டான்னு சொல்லி ரீசன் தேடுறது எல்லாமே வந்து இருதய கடினத்தினுடைய ஒரு கனிதான் என்பதை இன்று ஆண்டவர் எனக்கு தெளிவாக ஒரு வெளிச்சத்தையும் தந்தார். ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருதயத்தில் ஒரு வேறு கூட வராதபடி எல்லா சூழல்லையும் நம்ம உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையும் ஒரு மனதுருக்கமுடைய ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் வாழ எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் இந்த நாளிலையும் பேசின எச்சரிப்பான அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இருதய கடினம் என்பதை மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அதிலே என்று கேட்டது போல ஒரு இப்படியெல்லாம் முகாந்திரம் இருக்கிறது, அதனால் நான் இதிலே கடினமாக இருந்து விடலாம் என்று போகிற ஒரு பகுதி என்பது மிக ஆபத்தானது என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் நான் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவர் என் மீது மனதுருக்கமாக இருந்திருக்கிறார். எத்தனையோ பகுதிகளிலே அவர் நீடிய பொறுமையாக இருந்து என்னை தயவாய் தூக்கி எடுத்திருக்கிறார்.
அதே போன்ற ஒரு மனதுருக்கம் உள்ளவனாய், அதே போன்ற ஒரு தெய்வ அன்பை நிறைந்தவனாய் வாழ வேண்டும் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று உணர்ந்திருக்கிறேன். எனவே எந்த நிலையிலையும் இது இப்படிப்பட்ட ஒரு முகாந்திரம் என்று யார் மீதும் ஒரு மனதுருக்கம் உள்ளவனாக வாழாதவனாக, ஒரு அந்த கல்லறிகிற ஒரு கிறிஸ்தவனை போல மாறிவிடுகிற ஒரு அபாயத்துக்கு நேராக சென்று விடாமல், எப்போதும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதிலே நான் தேவனுக்கு முன்பாக சென்று அதுக்குள்ளே என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த இருதய கடினத்தை அவருடைய வெளிச்சத்திலே கண்டு அவருடைய பலனை பெற்று அதில் ஒரு மென்மையான இருதயத்தை பெற்று வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மெய்யான ஒரு மனதுருக்கம் கொண்டவனாய், எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவனாக வாழுகிறவனாக என்னை மாற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் வரும் நாட்களிலே தருவார்னு நான் நம்பிக்கை இருக்க எடுக்கிறேன். பிரைஸ் லார்ட். தேவன் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது நிறைய இடங்களில் இப்போ பேசின அந்த மனதுருக்கம்ன்றது கிறிஸ்தவ ஜீவியத்திலே வந்துட்டு அது ஒரு ஹையர் குவாலிட்டி. அதாவது நான் ரொம்ப தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அது என்னோடதில் வரும் அப்படின்னா அப்படி இல்லை, அது ஒரு பேசிக் குவாலிட்டி. கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கே நான் அப்படி தான் யோசிக்கிறேன். கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு பேசிக் குவாலிட்டி அதுதான். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த கடினமான இருதயம் அப்படின்றது என்கிட்ட ரொம்ப நாள் என் கூடயே இருந்ததை நான் பார்த்துருந்தேன். அது ஜெயிச்சிட்டேன்லாம் சொல்லலை, நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயன்றது இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து வணங்காக்கழுத்துள்ளவர்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஸோ சொல்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போல்லாம் நான் அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டது இப்படி தான், எப்போல்லாம் என் தேவன் என்னை ஆண்டவர் என்னை நடத்துகிறார் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது, என் தேவனை மட்டுமே நான் பார்த்து வாழும்போது எனக்கு உள்ள அந்த மனதுருக்கம் வரும். நான் என்னோடய சுயத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த கடின இருதயம் என்னை ஆட்கொண்டுரும். எனக்கானது மட்டும்தான், இது எல்லாமே எனக்கு தான். அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லாமல் எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்லாதவங்க தான் எப்பவுமே மற்றவங்கள தாக்குறதுக்கு தயாராகவே இருப்போம். என் தேவன் பாதுகாத்துக்காரன்னு இருக்கவங்க மற்றவங்களுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு தான் போவாங்க. இந்த மனதுருக்கத்தோட உச்சமாக தான் நான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த சிலுவையில் அறையப்படும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறாருன்றது. அந்த மனதுருக்கத்தோட உச்சகட்ட ரெக்கமெண்டேஷன். தேவன் இயேசு கிறிஸ்து வந்துட்டு உலகத்தில் நிறைய செஞ்சார். அதனால தான் நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோன்றது உண்மைனாலும், ஒருவேளை அந்த ஒரு வார்த்தை தேவன்கிட்ட போகாட்டி உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னால் இவங்களை தேவனோட பார்வையிலேருந்து மன்னிக்க முடியும். ஏன்னா ரட்சிப்புக்குன்னு அனுப்பின ஒரு மனுஷனை, ஒரு தன்னோட சொந்த பிள்ளைய மொத்த உலகமும் சேர்ந்து சிலுவையில் அறையும் போது என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும்? அதே மாதிரி தான் என்னுடைய அந்த ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான் என்னோடய சொந்த வாழ்க்கையில் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். என் மனைவிக்கு என்னால் அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா? என் கண் முன்னாடி பார்க்குற ஒரு சகோதரருக்காக நான் என்னால் அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன், தேவன்கிட்ட அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னால் பண்ண, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, தயவுசெய்து இறக்கமாக இருங்க. நானும் இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தேன், என் மேலே இறக்கமாக இருந்தீங்களே, அதே மாதிரி இவங்க மேலே இறக்கமாக இருங்கன்னு என்னால் செய்ய முடியுமான்றதை கேட்கும்போது தான் அந்த இறக்கத்துக்குள்ளே, அந்த மனதுருக்கத்துக்குள்ளே தேவன் நம்மளை தூக்கி எடுக்கணுன்றது தான் இருக்கே தவிர நியாயம் தீர்க்கணுன்ற இடத்துல தேவன் எப்பயுமே கொண்டு போகிறதில்ல. அதே மாதிரி நானும் சில நேரங்களில் என்னோடய வார்த்தைகள்லையோ இல்லாட்டி அதை அவங்கள சரி பண்ணணும், டிசிப்ளின், இந்த இப்படி ஒரு வார்த்தை இருக்குது 1 கொரிந்தியர் 11. நிறைய பேர் நம்ம நினச்சிருக்கோம், நம்ம சபையில் அப்படி பண்ணுறதில்ல. வெளியில் இருக்க நிறைய பேர் என்னென்னா ரட்சிப்புன்றது வெறும் பாவத்தை மன்னிக்கிறது மட்டும்தான், பாவத்தை மன்னிச்சிட்டா போதும்னு நம்ம நினச்சிருக்கோம். அதுக்கு அகென்ஸ்டான ஒரு வார்த்தை இது. 1 கொரிந்தியர் 11:32 தமிழில் எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி வசனம் 31 வாசிக்கிறேன். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவனுக்கு முன்னாடி வச்சு நம்மளை நியாயம் தீர்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்றதை யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 32 வசனம், நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அதாவது இங்கிலீஷில் இது இந்த வார்த்தை எப்படி இருக்காது, கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்கும். 32 வசனம், when we are judged by the Lord, தேவனுக்கு முன்னாடி போய் என்னை நான் நிதானித்து அடிகிறேன், ஒவ்வொரு நிமிஷம் நிதானித்து அடிகிறேன்னா we are being disciplined. அதாவது ஒவ்வொரு நிமிஷமோ இல்லை ஒவ்வொரு நாளோ நான் கர்த்தர்ட்ட போய் நான் இன்றைக்கி பண்ணதெல்லாம் நான் சொல்லும்போது அவர் என்னை டிசிப்ளின் பண்ணுறாருனா சரியாக்குறாரு. நான் இப்போ இன்றைக்கி கோவப்பட்டேன்னா நாளைக்கு அந்த கோவத்துலேருந்து எனக்கு விடுதலை தர்றாரு. என்னோடய இருதயம் கடினமாக இருந்துச்சுன்னா அந்த கடினத்துலேருந்து என்னை சரியாக்குறாரு. இது ரெகுலராக நடக்கும்போது ஸோ தட் வி வில் நாட் பி கண்டெம்டு வித் த வேர்ல்டு. ஒரு நாள் வருது, இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகுது. இப்போ ஒன்று இந்த உலகத்தோடு சேர்ந்து நான் நியாயம் தீர்க்கப்படுவேன், அப்படி இல்லாட்டி இங்கே இன்னும் 2 சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட போய் நான் என்னை டிசிப்ளின் ஆக்கிக்கிறேன். அப்போ என்னை நான் டிசிப்ளின் ஆக்கலைனாலே உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படுறேன்.
இந்த ஒரு இருதயம் எனக்கு வரல அப்படின்னா, நான் பாவத்தை மன்னிச்சிட்டா மட்டும் போதும், மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதும், அந்த இடத்துலேருந்தே வெளில வரேன்னா நான் இந்த மனதுருக்கத்தை புரியாதவன் ஒரு ஆளாக தான் இருப்பேன். ஏன்னா அந்த என்னை சரியாக்குற ஒரு பகுதியில் நான் என்னை சுயமாக வச்சு நான் யோசிச்சு சொல்லணுன்னாலே, இந்த கோபத்துலேருந்து என்னை கர்த்தர் வெளியே கொண்டாந்த ஒரு பெரிய பாதையை நான் பார்க்கும்போது அவ்வளோ நன்றி உள்ளவனாக இருக்கேன். எவ்வளோ பொறுமையாக, நீடிய பொறுமையாக எனக்கு அட்வைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து நிறைய சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் அதுலேருந்தெல்லாம் எனக்கு சரியாக்கி டிசிப்ளின் பண்ணார். பாவத்தை மன்னிக்கிறது முதல் பகுதி. அதுலேருந்து என்னை சரியாக்கி வெளியே கொண்டு வந்தார். இந்த இடத்துல இருக்கும்போது என்னுடைய மனைவியோ வேறு யாரோ அந்த கோவத்தோட அந்த வெறியில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள பார்க்கும்போது அவங்களுக்காக எனக்குள்ள ஒரு மனதுருக்கம் தான் வரும். கர்த்தட்டையும் அவங்ககிட்டையும் எப்படியாவது அவங்களை தூக்கி எடுத்துட்டா போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். அதுதான் அந்த மனதுருக்கத்தோட ஆழம். அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். நான் இன்னும் முன்னேறி போகணுன்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்புக்காக நன்றி. இயேசு ஆண்டவர் அவர் வார்த்தையை தந்ததுக்காகவும் நன்றி. அவர் நம்ம இருதயம் உணர்வுள்ளாத போகாதபடி அவர் ரொம்ப எச்சரிக்கையாக கூறின வார்த்தையின்படி நம்மளுக்கு தேவன் நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தருவான்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் முதலாவது நம்மளை அந்த லவ்மி முதலாவது அவர் தான் நம்மளை அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு எப்போவுமே ஒரு சகலத்தையும் நேசிக்கும், சகலத்தையும் நம்பும். அந்த அன்புக்கு என்ன நடக்காது, சினமடையாது, கோபமடையாது, அது எதுவுமே செய்யாது. ஒரு குழந்தைய போல் அது வாட்டி நின்று ஒரு சுமல் சிரித்து கொண்டு போயிடும். நான் ஒரு குழந்தையை பார்த்தேன். அவங்க அப்பா ரொம்ப அப்படி இப்படின்னு மிரட்டி கொண்டு இருந்தார். அந்த குழந்தை ரொம்ப அழகாக சிரித்தது. ஸோ அந்த குழந்தையை நான் கவனித்து பார்த்தேன். எவ்வளோ பாருங்கள், அவங்க அப்பா ஏதோ பேசுகிறாரு, ஆனால் அந்த குழந்தைகிட்டேருந்து அந்த அன்பு தான் வருது. அப்படி தான் லவ் மீன் ஆண்டவர் நம்ம மேலே ஊற்றிருக்க அந்த அன்பு நம்ம எங்கள் நிலையில் இருந்தாலும் சரி, லவ் மீ அந்த அன்பு நம்மளை பாதுகாக்கும். அந்த அன்பு மற்றவங்களை மன்னிக்கும். அந்த அன்பு மற்றவங்களை நேசிக்கும். ஆனால் தேவன் நம்ம இதயத்தை பார்க்குறான், மனுஷன் நம்ம வம்சத்தை பார்க்குறான். ஸோ தேவன் நம்ம உணர்வுகள்லாம் இருந்தார். இயேசு சொன்னார், ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கும்படி ஒருவனை கொண்டாந்து வைக்கும்போது அவர் அவங்களுடைய நினைவுகள்லாம் கண்டார். ஸோ அது தேவன் இயேசு ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு கிருபைன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி அந்த தேவனுடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த ஞானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள. ஒரு மனிதன் என்ன நினைத்து பேசுகிறான், ஒரு மனிதன் என்ன பசியாக இருக்கானா, இல்லை ஒரு மனிதன் என்ன உறவோடு இருக்கிறான், அவன் என்ன தேவையோடு இருக்கிறான், சும்மா ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு ஏதாவது போயிட்டுதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ஒரு மனதுருக்கம். அதெல்லாம் தெய்வத்தினுடைய நற்குணங்கள். நம்ம எப்படியோ பேசிட்டு நம்ம போகாதபடி ஆண்டவர்கிட்ட நான் என்னை தாழ்த்தி கேட்குறேன். என்னென்னா, ஆண்டவரே எனக்கு கிருபையும் உங்களுடைய ஞானத்தையும் தாரும். மற்றவங்கள நான் இந்த உலகத்தில் ஆட்டோ எடுத்து நான் போகிறேன். அவங்க என்ன தேவையோடு இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க எத்தனையோ காரியங்கள் என்னிடத்தில் பேசுகிறாங்க. நீ கவலைப்படாதீங்கம்மா, இயேசு நல்லவர், உங்களுக்கு துணையாக இருக்கிறன்னு மட்டும் நான் சொல்லுகிறேன். ஆனால் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற வார்த்தைகளை எனக்கு தாரும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி. ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டுறேன், எத்தனை ஜனங்களை கொண்டு போய் நான் பார்க்குறேன், பேசுகிறேன், அவங்களுடைய எல்லா காரியங்களையும் நான் கவனித்து பார்க்குறேன், கொள்கிறேன். ஆண்டவர்கிட்ட நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி நான் போகும்போது, ஆண்டவரே நீங்கள் சொன்னது போல் நான் இந்த உலகத்துக்குள்ளே போகிறேன், ஓனாயும் நரிகள் இடத்திற்கு உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது அவங்க தேவைகள். இன்னொன்று சொன்னார், நீங்கள் பாம்பை போல விழா உள்ளவர்களும் புறாவை போல கவட உள்ளவர்களாக இருங்கன்னு சொன்னார். இந்த உலகத்தில் போகும்போது அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் சாத்தானால் நீங்கள் வஞ்சித்து போகாதபடி எல்லாவற்றிலையும் எச்சரிக்கையாக இருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி அந்த அன்பு நம்ம இதயத்தில் ஊட்டிருக்கபடினால் அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியரில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும். ஆனால் தேவன் நம்ம மேலே ஊற்றப்பட்டு அந்த அன்பு என்ன செய்யாது, அது ஒழியவே ஒழியாது. அந்த அன்பில் தேவன் நிலைத்திருந்து அந்த கனியை தரும்படியாய்
மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இரக்கம், அதுவும் நான் குறைவுள்ளவனாக தான் இருக்கிறேன். ஏன்னா மற்றவங்கள நான் இன்னமும் என்னை தாழ்த்தி அவங்க மேலே ஒரு கரிசனையோடு ஒரு அன்போடு எல்லாவற்றையும் நான் நேசித்து அவங்களுக்கு என்ன என்று செய்ய அன்பு கூர்ந்து தேவன் அப்படியா எனக்கு கிருபை செய்வான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் துதித்து ஸ்தோத்திரிப்போம். ப்ரைஸ் யூ. தேங்க்யூ லோன். தேங்க்யூ. நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நீரப்பே என்னை உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நீரப்பே என்னை உம்மை போலாக்கும். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு ஆண்டவரையும் உடைய சபையில் நாம் குடியேறும் பொழுதெல்லாம் உடைய சரியான பாதையை எங்களுக்கு நீ காண்பிக்கிறீர். வழி இதுவே என்று எங்களை நடக்க வைக்கிறீர். அதுபோன்ற உணர்வுள்ள இருதயம் கொண்டவர்களாய் நாங்கள் எல்லோரும் உம்மை போலாக மாற உதவி செய்வீராக. கிருபையாக இருந்து உம்முடைய திவ்யமான உம்முடைய வல்லமையான பாதாளத்து வசூலும் மேற்கொள்ளாத சபையாய் எங்களை ஊன்ற கட்டுவீராக. நாமத்தை சபையிலே அதிகமாக மையப்படுத்தும் ஆசீர்வதித்தரலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.